எழுத்த வீட்டில் இருக்கிற மாப்பிள்ளை சொன்னால் 30 வருஷமாக சினிமாவில் அசிஸ்டன்ட் டைரக்டராக இருக்கான், படம் எடுத்தால் இங்கே வித்துடலாம், அங்கே இப்படிலாம் வராதிங்க தயவு செய்து. ஒரு நடிகனையும் நடிகையும் தேடி அலைவது இருக்கிறதே கொடுமையினுடைய உச்சம். அசோக் செல்வன் இன்னைக்கு அவருக்கு 2 கோடி சம்பளம் இருக்கலாம், அன்னைக்கு கொடுத்த பணம் 31 லட்சம். படம் எடுக்கிறது ஒரு பெரும்பாடு அப்படின்னா அதை ரிலீஸ் பண்ணுறது அதை விட டபுள் கஷ்டமாக இருக்குது. அதுபோல் நான் அசோக் செல்வனே ஒரு 2 தடவை சந்திச்சிருக்கேன். பேசும்போது ரொம்ப இனிமையாக, இப்போ சிவா சார் இருக்காரு, கேட்டால் தெரியும் உங்களுக்கு, இந்த ஆஃபீஸ் உள்ளே வரக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. நிறைய பேர் காரசாரமாக பேசிட்டு போனதுனால நான் உப்பு சப்பு இல்லாமல் உனக்கு என்ன அவ்வளோ பிஸி ஆகிட்டேன். எல்லாருக்கும் சொல்கிறேன், தலைக்கான மட்டும் இருக்கக்கூடாது. கலகலப்பான காமெடி படமாக வெளிவரப்போகும் இந்த படத்தின் இசை வெளியீட்டு விழாவிற்கு வருகை தந்துள்ள அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறோம். துவக்கமாக இயக்குனராக, தயாரிப்பாளராக தமிழ் சினிமாவில் இருக்கக்கூடிய சங்கங்களில் எல்லாம் நிர்வாக குழுவில் இடம்பெற்று நியாயத்திற்காக குரல் கொடுக்கும் தயாரிப்பாளர் திருமலை அவர்களை வரவேற்புரை வழங்க அன்புடன் அழைக்கிறோம். இங்கு வாழ்த்த வந்திருக்கும் இயக்குனர் தியாகராஜா குமாரராஜா அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். வந்திருக்கக்கூடிய எமக்கு தொழில் ரொமான்ஸ் திரைப்படத்தை வாழ்த்துவதற்காக வந்திருக்கக்கூடிய ஊடகம் மற்றும் டிவி ஆன்லைன் மீடியா தொடர்ந்து சந்திச்சிக்கக்கூடிய உங்களுடைய சந்தோஷங்கள் தான் இந்த படத்தினுடைய வெற்றி. அதேபோல் தொடர்ந்து சினிமாவுக்காக எந்த விழாவாக இருந்தாலும் தொடர்ந்து வந்து தன்னுடைய நேரம் காலம் அனைத்தையும் மறந்து வாழ்த்து வந்திருக்கக்கூடிய தமிழ் சினிமாவுடைய அத்தனை வழிகாட்டிகளுக்கும் வருக வருக என டி கிரியேஷன் சார்பாக வரவேற்கிறேன். அதேபோல் இந்த படத்தினுடைய குழுவில் வேலை செய்திருக்கக்கூடிய, வெளியில் இருக்கக்கூடிய, வர முடியாத சூழ்நிலையாக இருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் மிக மகிழ்ச்சியோடு வரவேற்கிறோம். இந்த படம் ஒரு சிறந்த படமாக அமைந்திருக்கிறது. ஒவ்வொரு இயக்குனருக்கும் ஒவ்வொரு தயாரிப்பாளர்களுக்கும் ஒரு சிறந்த படம் எடுக்க வேண்டும் என்பதுதான் எல்லாருடைய எண்ணங்கள். அந்த எண்ணங்களை நோக்கி தான் நம்ம எல்லாரும் நகர்ந்துக்கிட்டு இருக்கோம். அப்படி ஒரு படமாக என்னுடைய கேரியரில் இந்த படம் அமைஞ்சிருக்கு. ஒரு சிறந்த காமெடி படமாக, ஒரு லவ் படமாக, இது ஜனரஞ்சகமான ஒரு படமாக இந்த படம் அமைஞ்சிருப்பது முதலில் டைரக்டருக்கு நன்றி சொல்லணும். பாலாஜி ரொம்ப கடுமையான உழைப்பாளி. அவர் இந்த படத்தை தன் தொழில் ரீதியாக மிக சிறப்பாக செய்து கொடுத்திருக்கிறார். அவருக்கு மனதார வாழ்த்து சொல்லுகிறேன். இந்த படம் வெற்றி படமாக அமைவதற்கு மிக கடுமையாக இசையால் நினைத்ததெல்லாம் நிறைவேற்றி கொடுத்திருக்கக்கூடிய தம்பி நிவாஸ் பிரசன்னா அவர்களுக்கு எப்பொழுதுமே நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். அதேபோல் கேமராமேன் திரு கணேஷ் அவர்களுக்கு இந்த படத்தை ரொம்ப கலர் பண்ணி ரொம்ப அழகாக கொடுத்துருக்காரு, அவருக்கும் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். அதுபோல் இந்த குழுவில் இருக்கிற அத்தனை பேருக்கும் என்னுடைய மனமாற நன்றியையும் உங்களை வருக வருக என வரவேற்கிறேன். நன்றி, வணக்கம். இயக்குனர் அழகம் பெருமாள் சார் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். நிகழ்ச்சியில் அடுத்து நடிப்பதே தெரியாமல் நடிக்கும் சில நடிகர்கள் பட்டியலில் இவரும் வருவார். நடுவில் கொஞ்சம் பக்கத்தை காணும். 12 வருஷங்களாக தொடர்ந்து குட் நைட், ப்ளூ ஸ்டார் என்று தொடரும் வெற்றிகள். அழைக்கிறோம் பக்ஸ் என்ற பகவதி பெருமாள் அவர்களை. வந்திருக்கும் ஊடக பத்திரிகையாளர் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். மேடையில் இருக்கும் பெரியவர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது ரொம்ப ஒரு இனிய காலையாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த படத்தில் ஒர்க் பண்ணது ஒரு ரொம்ப சந்தோஷமான, ஜாலியாக, ஃபன். எங்களுக்கு படம் பண்ணும் பொழுது நிறைய படங்களில் அந்த அனுபவம் தான் நடிகர்களாக எங்களுக்கு இருக்கும். பட் ஆடியன்ஸுக்கு கொஞ்சம் டார்ச்சர் பண்ணுற மாதிரி ஆயிரும். பட் இந்த படத்தில்
எல்லாமே வந்து நாங்கள் எந்த அளவுக்கு என்ஜாய் பண்ணியிருக்கோமோ அது ஸ்க்ரீன்லேயும் ஒர்க் அவுட் ஆகிட்டுருக்கு. அதை எவ்ரி டைம் வந்து டெக்னீஷியன்ஸு போஸ்ட் ப்ரொடக்ஷனில் பார்க்கும்பொழுதும் சரி, பிஸ்னஸுக்காக பார்க்கும்பொழுதும் சரி, அந்த ரியாக்ஷன்ஸ் வந்து ரொம்ப என்கரேஜிங்காக இருக்குது. ஸோ இது ஐ எம் ஜஸ்ட் வெயிட்டிங், சாரி, ஜஸ்ட் வெயிட்டிங் ஃபார் த டைம் அந்த ஸ்க்ரீனில் ஆடியன்ஸோட தேட்டரில் பார்த்து அவங்க என்ஜாய் பண்ணுறத பார்க்குறதுக்கு. நிறைய இருக்குது, பட்டு மேடையில் இருக்கிறவங்க எல்லாமே பெரிய ஆளுங்க, நிறைய பேசணும். அதனால் நான் நன்றி சொல்லி விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். அடுத்து நாம் பேச அழைக்கிறோம். வில்லன் முகமில்லை ஆனால் பிள்ளை குணம்தான். 10 செகண்ட்ல 10,000 வார்த்தைகள் பேசி மூச்சடைக்க முன்னாடி வந்து நின்ற யூடியூபர், ஹீரோக்களின் நண்பன் வரதராஜ், விஜய் வரதராஜ் அவர்களை சில வார்த்தைகள் பேச அழைக்கிறோம். ரெண்டாவதாக கூப்பிட்டாங்க, மன்னிச்சுங்க. வணக்கம். ஸோ இதான், ரொம்ப நன்றி எல்லாருக்கும். அவ்வளோன்னு பேசல. ஸோ ஆன்லைனில் பார்த்துருப்பீங்க யூடியூப்பில். ஸோ நிவாஸ்க்கு வாழ்த்துக்கள். அவரோட ஃபங்க்ஷன் அது, அவரோட காலேஜில் என்னோட ஜூனியர் அவர். ஸோ அதை நான் சொல்லிக்கிறேன். ஷோக்கு முதல்ல டேரக்டர் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச டேரக்டர். அவரே வீட்டில் சாப்பாடெலாம் கட்டி டெய்லி கொண்டு வந்துடுவார். அமைதியாக சமத்தா உட்காந்து ரொம்ப சாஃப்டாக ரொம்ப என்ஜாய் பண்ண அவரோட வேலை பார்த்ததில்ல. அப்புறம் ரொம்ப பிடிச்சது பாரதி தன்னிதனோட பெரிய ஃபேன் நான். அவர் கூட ஒரு சீன் ஒன்று நடித்தேன். ஸோ அது எனக்கு மறக்கவே முடியாது. அதனால் அப்படியே வர வாழ்த்துக்கள். ரொம்ப ஹாப்பியான விஷயம், நடித்து முடித்தோடனே சாயந்தரமே கவரில் சம்பளம் வந்துடும். ஸோ அது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு எனக்கு. ஸோ நன்றி. ஸோ எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். நிவாஸ்க்கு வாழ்த்துக்கள், டைரக்டருக்கு படத்துக்கு வாழ்த்துக்கள். நன்றி. அடுத்ததாக நாம் பேச அழைக்கிறோம். குமரி தமிழும் கோடம்பாக்க புகழும் எப்போதும் இவரை கொண்டு. தெளிந்த நடிப்பு, தேர்ந்தெடுத்த கதைப்பிடிப்பு, எடுத்தது 4 படம், கொடுத்தது 40 படத்துக்கு மேல். அழகிய ஹீரோக்களின் அப்பாவாக எப்போதும் தமிழ் சினிமாவில் வலம் வரக்கூடிய இயக்குனர் நடிகர் திரு அழகம் பெருமாள் அவர்களை உங்களுடன் பேச அழைக்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். ஒரு படம் அதன் விடியலை தொடுவதற்கு அது வெள்ளித்திரையில் வெளியாவதற்கு எடுத்துக்கொள்ளும் காலம் ஏதோ ஒரு காரணங்களால் சில சமயம் தாமதமாகும் போது அதன் வலியை முழுக்க கடந்து செல்பவன் அந்த இயக்குனர் மட்டுமே. நடிகர்களாகட்டும், நடிகைகளாகட்டும், தொழில்நுட்ப கலைஞர்களாகட்டும், ஏன் தயாரிப்பாளர் கூட ஆகட்டும், வேறொரு கடந்து சென்று விடுவார்கள். ஆனால் ஒவ்வொரு மணித்துளியும் இந்த படம் எப்போ ரிலீஸ் ஆகும், நம்ம ப்ராடக்ட் எப்போ ஸ்க்ரீனுக்கு வரும், இந்த காட்சி மக்கள் எப்போ ரசிப்பாங்க, இந்த சாங் எப்படி ரீச் ஆகும்னு ஒவ்வொரு செகண்டும் அதோட வலியை அனுபவிக்கிறது டைரக்டர். அந்த வலியை என்னுடைய முதல் படத்தில் நான் அனுபவித்திருக்கிறேன் என்ற ஒரே காரணத்தினால் எனக்கு பேசுவதற்கு முழு தகுதி இருக்கிறது. சினிமா தொழில் பொழுதுபோக்கு தொழில் அல்ல. இது உழைப்பை கோரும் தொழில். இது அர்ப்பணிப்பை கோரும் தொழில். பக்கத்து தெரு மச்சான் சொன்னா, எதிர்த்த வீட்டில் இருக்கிற மாப்பிள்ளை சொன்னா, 30 வருஷமா சினிமாவில் அசிஸ்டன்ட் டைரக்டரா இருக்கான், படம் எடுத்தா இங்க வித்துறலாம், அங்க இப்படிலாம் வராதீங்க தயவு செய்து. திரும்பவும் சொல்கிறேன், இது அர்ப்பணிப்பை கோரும் தொழில், உழைப்பை கோரும் தொழில். இது பொழுதுபோக்கு தொழில் அல்ல. எத்தனை வருஷம் தெரியுமா அந்த பையன்? ஓகே, இந்த படத்தில் நான் நடிக்காட்டா கூட இப்படி ஒரு படம், இந்த ஒரு விஷயத்தை நீங்க வாங்கினா கட்டாயமா வந்திருப்பேன், பேசியிருப்பேன். இன்னைக்கு இருக்கிற மேடையில் இருக்கிற இவ்வளவு பேர்ல எத்தனை பேர் இந்த படத்தில் இன்வால்வ் ஆனவங்க, எத்தனை பேர் இந்த படத்தில் நடிச்சவங்க, எத்தனை பேர் இந்த படத்தில் சம்பளம் வாங்கினவங்க? கிடையாது.
ஏன்னா அவங்களுக்கு வேற 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 ப்ரையாரிட்டி இருக்கு. ஆனால் இந்த டைரக்டருக்கு இந்த ஒரு படத்துக்கு போக முடியுமா? ஓகே, ஸோ பாலாஜிக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். மீண்டும் இந்த படத்தை வேறொரு படத்தை எடுத்து செய்யக்கூடிய அந்த அவங்க யாருன்னு தெரியல, அந்த ப்ரொடியூசர்ஸ் திருமலை, உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். நல்ல ஒரு பெரிய புண்ணியம் செஞ்சுருக்கீங்க. என்னுடைய அண்ணன்கள் இருக்காங்க, என்னுடைய அப்பாக்கள் இருக்காங்க, சினிமாவில் உள்ள அப்பாக்கள்லாம் இங்கே இருக்காங்க, பெரியவங்கள்லாம் இருக்காங்க. என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியல, அந்த அளவுக்கான ஒரு பெயின். இனி மேல் இது இந்த நமது தொழில் நிறைய படங்களுக்கு இது இந்த ஒரு அனுபவம் நடக்காமல் இருக்கிறதுக்காக கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அதுதான் நான் உங்கள்கிட்ட கேட்குற ரெக்வஸ்ட். நன்றி. தேங்க்யூ சார். ராஜேஷ், பா ரஞ்சித், எஸ்ஆர் பிரபாகரன், விக்னேஷ் சிவன், தியாகராஜன், குமார் ராஜா இவர்கள் வரிசையில் பாலாஜி தரணிதரன் ஒரு உண்மையான கதை எடுத்து அதில் வெற்றியும் பெற்றவர். நடுவில் கொஞ்சம் பக்கத்தை காணும் படம். அந்த படத்தை மட்டுமல்ல, இந்த படத்திலும் ஒரு சிறப்பு தோற்றத்தில் நடித்திருக்கக்கூடிய திரு பாலாஜி தரணிதரன் அவர்களை உங்கள் முன் பேச அழைக்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். பாலாஜி கேசவனை எனக்கு ஒரு 20 வருஷத்துக்கு மேலேருந்து தெரியும். ரொம்ப ஒரு ரசனையான ஒரு மனிதர், ரொம்ப நல்ல மனிதர். அவரோட படத்துக்காக நான் ரொம்ப நாளாக வெயிட்டிங். இந்த படம் வந்து ஒரு நல்ல ரொமான்டிக் காமெடி, ஒரு லைட் ஹார்ட்டட் படம். நான் இந்த படம் பார்த்துட்டேன். படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு. எல்லாருக்கும் இந்த படம் பிடிக்கும்னு நினைக்கிறேன். டீமுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள், நிவாஸ் பிரசன்னாக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி. நன்றி சார். அடுத்து நாம் பேச அழைக்கிறோம். சிகரத்தின் சினிமா பள்ளியிலிருந்து வந்த புள்ளி இவர். சின்னத்திரை பெரிய திரை என்று அசால்ட் காமெடியில் அசத்தியவர். பலகுரல் மன்னனாய் மண்ணில் பெருமையை பெயர்த்தவர். எங்கே கிரிக்கெட் கமெண்ட்ரி பார்த்தாலும் இவர் முகம்தான் வந்து போகும். சிரித்தே மனம் வெந்து போகும். நடிகர் படவா கோபி அவர்களை உங்கள் முன் பேச அழைக்கிறோம். அனைவருக்கும் காலை வணக்கம். இந்த மேடையில் இந்த படத்தை பற்றி சொல்கிறதுக்கு முன்னாடி எனக்கு வந்து என் அண்ணன் ஆர்கே சுப்பிரமணி அவர்களுக்கு மனமார்ந்த நன்றியை நான் என்னுடைய குடும்பத்தின் சார்பாக நான் இந்த இடத்துல தெரிவித்துக்கணும். ஏன்னா இதை விட ஒரு சிறந்த மேடை எனக்கு கிடைக்காது. அவர் எந்த மேடையில் பார்த்தாலும் நான் நன்றியை சொல்லிவிடுவேன். ஏன் அப்படின்றதுக்கு நீங்கள் எல்லோரும் யோசிப்பீங்க. இப்போது அண்ணன் அழகம்பெருமாள் சொன்னார் இல்லைங்களா, ஒரு படம் எடுக்கிறது வந்து ஒரு பெரும்பாடு அப்படின்னா அதை ரிலீஸ் பண்ணுறது அதை விட டபுள் கஷ்டமாக இருக்குது. இதை வந்து சிறந்த அனுபவம் மிக்க பல ஜாம்பவான்களே வந்து சிரமப்படுற இந்த காலகட்டத்தில் நான் ஒரு படம் எடுத்தேன். அதை எடுத்து பண்ணும்போது தான் தெரிஞ்சது, அடடா இது வந்து இவ்வளோ பெரிய காம்ப்ளெக்சிட்டிஸ், பயங்கரமான இவ்வளோ சிக்கல்கள் இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை நம்ம எப்படி பண்ண போகிறோம் அப்படின்னு யோசிக்கும்போது ரொம்ப கஷ்டத்தில் அதை பண்ண முடியாமல் போச்சு. ஸோ அந்த நேரத்தில் கரெக்டான ஒரு காலகட்டத்தில் என்னையும் என் குடும்பத்தை மீட்டெடுத்தவர் அண்ணன் ஆர்கே சுப்பிரமணி. ஸோ அதனால் இந்த இடத்துல இந்த படம் இவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த படத்தை வெளிவர டைமில் இந்த மேடையில் அது சொல்கிறது அப்ரோப்ரியேட்டாக இருக்குன்றதுனால தான் அதை சொன்னேன். நன்றி அண்ணா. இந்த படம் வந்து முடிஞ்ச உடனே எப்போ ரிலீஸ் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு பாலாஜிகிட்ட கேட்டுகிட்டே தான் இருப்போம். அது அப்படியே ஒரு காலகட்டத்தில் அப்படியே போயிட்டே இருந்தது. அதுக்கப்புறம் என்னுடைய நடித்த படம் நான் சிரித்தால் படம் ரிலீஸ் ஆச்சு. அப்போது எனக்கு ஒரு நல்ல ஒரு பேர் கிடச்சி அந்த கேரக்டரில். அப்போது நான் பாலாஜிகிட்ட சொன்னேன், பாலாஜி இந்த படம் இப்போ ரிலீஸ் பண்ணினா என்னையும் நிறைய பேருக்கு மக்களுக்கு தெரியுது, இன்னும் கொஞ்சம் நல்லா போவோம் பாலாஜி அப்படின்னு. அதுக்கப்புறம் வந்து ஹீரோவுடைய படம் ஓமை கடவுளை, அதுவும் ஹிட் ஆயிடுச்சு. ஸோ அவரும் நல்ல ஒரு மார்க்கெட் இருக்கும்போது இப்போ ரிலீஸ் ஆனால் அந்த படம் நல்லாயிருக்கும் அப்படின்னு நாங்கள் பேசிகிட்டே இருப்போம் ஒரு டைமும். அதுக்கப்புறம் இந்த கோவிலுக்கு போயிட்டு வாங்க, அந்த கோவிலுக்கு போயிட்டு வாங்க, இந்த மலைக்கு போயிட்டு வாங்க இப்படிலாம் சொல்லி என் பேச்சை கேட்டு தான் பாலாஜி வந்து வெள்ளியங்கிரி மலைக்கு போயிட்டு வந்தார். அதுக்கப்புறம் சொன்னார், இனிமேல் அந்த மலைக்கு நான் போகவே மாட்டேன்னு அப்படின்னு. ஸோ அதனால் இவ்வளவு காலகட்டங்களில் இவ்வளவு கடினங்களுக்கு பிறகு, இவ்வளோ கஷ்டத்துக்கு பிறகு இந்த படம் வந்து ரிலீஸ் ஆகுது அப்படின்னு நினைக்கும்போது பாலாஜிக்காக நாங்கள் எல்லோரும் ரொம்ப சந்தோஷப்படுறோம், ரொம்ப பெருமைப்படுறோம். பாலாஜி ஏன்னா ஒரு ரொமான்ஸ் எல்லாருக்குமே பிடிக்கும், ஃபன்னும் ரொம்ப எல்லாருக்கும் பிடிக்கும். ஸோ என்றைக்குமே வந்து ஒரு ஸ்டோரியில் ஒரு ஃபிலிம் பேஸில் ராம்காம் வந்து என்றைக்குமே ஒரு பெரிய ஹிட்டான ஒரு கான்செப்ட். எங்கள் அன்பேவாலேருந்து எடுத்திங்கன்னா ஸோ அந்த மாதிரியான ஒரு ஃபுல் ஃபன் இந்த படத்தில் ஒரு ஆரோக்கியமான நகைச்சுவை தந்திருக்கார் பாலாஜி. அவருக்கு என்னுடைய மனமார்ந்த பாராட்டுகள். மியூசிக் டைரக்டர்
நிவாஸ், இது உங்களுடைய ஈவெண்ட்டு. ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு இது வந்து ஒரு பெரிய ஒரு மேடையாக அமையும். நிறைய பாராட்டுகள் வரும்ன்ற வாழ்த்துக்களோடு அனைவருக்கும் நன்றி கூறி இந்த வாய்ப்புக்கு எனக்கு தந்ததுக்கு பாலாஜி எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. ப்ரொடியூசர் சார், உங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி. இந்த படம் வந்து ஒரு மிகப்பெரிய வெற்றி அடையும். அனைவருடைய வாழ்த்துக்களும் அன்படும். நன்றி, வணக்கம். நன்றி சார். அடுத்து நாம் பேச அழைக்கிறோம். நாடகங்கள் இன்றும் உயிர் பெறும் என்ற உண்மையை நம்பிக்கையோடு ஜமா திரைப்படமாக வெளியிட உள்ள தயாரிப்பாளர் வெளியீட்டாளர் திரு அலெக்சாண்டர் அவர்களை பேச அழைக்கிறோம். ரோம்காம் உண்மையிலே இந்த படம் பார்த்து ரொம்ப சிரிச்சு விழுந்து சிரிச்ச. செகண்ட் ஹாஃபில் ரொம்ப ஈஸியாக சீக்கிரமாக போயிடுச்சு. எனக்கு தெரிஞ்சது இந்த படம் வெளியே வரும்போது ரொம்ப, அதாவது மக்கள்லாம் இப்போ வந்து வர படங்கள்லாம் எப்படி இருக்குது அப்படின்னா, மோஸ்ட்லி வந்துட்டு படம் பார்த்துட்டு வெளில வரும்போது 120 ரூபா 130 ரூபா வேஸ்ட்டு நினச்சி தான் வெளில வந்துட்டுருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த படம் பார்த்துட்டு வெளில வரும்போது அந்த 140 ரூபாய்க்கான ஒரு மன நிறைவோடு வெளில வருவாங்கன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது இந்த படத்து மேலே. நம்ம இந்த டேரக்டர் ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காரு. அவரோட உழைப்பு கிடைச்ச வெற்றியாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த படம். திருமலை சாருக்கு என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். இங்கே மேலே இருக்க எல்லாருக்கோட பேர் எக்ஸாக்டாக நல்லா சொல்ல தெரியல, பட் எல்லாருக்கும் என்னோடய வாழ்த்துக்கள். வாய்ப்பளித்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ. நன்றி சார். அடுத்ததாக பேச அழைக்கிறோம். உருவினில் அழகாய் உள்ளத்தில் அழகாய் வாழும் வாழ்க்கையும் ஒரு கனவுதான். சிறு படங்கள் வெளியிட இன்று பல பேருக்கு உதவியாக இருக்கும் ஃபைனான்சியர் மகேந்திர சிங் அவர்களை பேச அழைக்கிறோம். சார், உங்களை தான் சார். Good morning. வணக்கம் எல்லாருக்கும். I thank the whole team who has worked hard for this movie. I suppose this movie get a blockbuster and a good name. Thank you. இவருடைய படங்களும் கதைகளும் வித்தியாசமான கோணங்கள், அணுகுமுறைகள் என்றே சொல்லலாம். காமெடி கலந்த கலகலப்பு நிறைந்த படைப்பு. பெண்ணுக்குள்ளும் வீரம் விதைத்த கட்டா குஸ்தி இயக்குனர் செல்ல ஐயாவு அவர்களை பேச அழைக்கிறோம். எல்லாருக்கும் வணக்கம். டைரக்டர் பாலாஜியும் நானும் அசிஸ்டன்ட் டைரக்டராக ஒர்க் பண்ண காலகட்டத்திலேருந்து ஃப்ரெண்ட்ஸு. பாலாஜி சினிமாவை ரொம்ப நேசிக்கிறவர், ரொம்ப நேர்மையான மனிதர். அவரோட நேர்மையே அவருக்கு நிறைய சமயங்களில் இடையூறாக அமைஞ்சிருக்கு. ஆக்சுவலாக இந்த படம் வந்து சில காரணங்களால் டிலே ஆகும்போது நான் அவர்கிட்ட சொல்லியிருக்கேன், அந்த படம் வரும்போது வரட்டும், நீங்கள் அடுத்த படத்துக்கான வேலைகளை ஆரம்பிங்க அப்படின்னு. ஆனால் அவர் இல்லை, இந்த படம் முதல் படம் ஆரம்பிச்சிட்டோம், அதை முடிச்சுட்டு நல்லபடியாக வெளியிட்டுட்டு அதுக்கப்புறம் தான் அடுத்த படத்துக்கான வேலைகளை ஆரம்பிக்கணும் அப்படின்றதுல ரொம்ப தீர்க்கமாக இருந்தார். அவரோட உழைப்புக்கும் அவரோட காத்திருப்புக்கும் கண்டிப்பாக பெரிய பலன் கிடைக்கும். இந்த படம் பெரிய வெற்றி அடையும். அவருக்கு என்னோடய வாழ்த்துக்கள், டீமுக்கும் என்னோடய வாழ்த்துக்கள். நன்றி. திரு 5 ஸ்டார் செந்தில் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். அடுத்ததாக நாம் பேச அழைக்கிறோம். மலை போல் வாழ்க்கை வாழ்பவன் மண்ணில் வரலாறாய் வந்து நிற்பான் என்பது போல் கண்ணீர்க்குள்ளும் பெண்ணீர்க்குள்ளும் காதல் கவிதை சொன்ன இயக்குனர் எழில் அவர்களை பேச அழைக்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். மேடையில் அமர்ந்திருக்கும் செல்வமணி சார் அவர்களுக்கும், ராஜன் சார் அவர்களுக்கும், ராதாகிருஷ்ணன் சார் அவர்களுக்கும், இயக்குனர் தியாகராஜன் சார் அவர்களுக்கும், அழகன் பெருமாள் அவர்களுக்கும் மற்றும் நிறைய பேர் தெரியல, எனக்கு தப்பாக நினச்சிக்காதீங்க. அத்தனை பேருக்கும் என் முதற்கண் மரியாதை தெரிவிச்சுக்கிறேன். இந்த படம் வந்து திருமலையோட எத்தனாவது படம்னு தெரியல, ப்ரொடியூசராக அவர் பட்ட கஷ்டங்கள் எனக்கு கணக்கு நேரம் நல்லா தெரியும். எனக்கு ஒரு அற்புதமான ஒரு மனிதர் திருமலை. பல போராட்டங்களுக்கு அப்புறம் திருமலை வந்து இந்த படத்தை கொண்டு வந்திருக்காரு ஸ்டேஜுக்கு. ஸோ அதுக்காக வந்து அவருக்கு வந்து மிகப்பெரிய பாராட்டுகளை தெரிவிச்சுக்கலாம். இந்த டைட்டில் கூட எனக்கு தொழில் ரொமான்ஸ் வந்து திருமலை வச்சு தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு அற்புதமான கிரியேட்டர் அவர் எங்கள் யூனியில் இருக்க வேண்டியது எப்படி ப்ரொடியூசர்ஸ் கவுன்சில் போனார்னு தெரியல. ஒரு அற்புதமான டைரக்டர் அவர். இன்னொரு சந்தோஷமான விஷயம் இந்த படத்தில், இந்த படத்தோட திருமலைக்காக தான் நான் வந்தேன். எனக்கு தெரியாது ஆக்சுவலாக பாலாஜி படம் அப்படிங்கிறது எனக்கு தெரியாது. பாலாஜி என்கிட்ட ஒர்க் பண்ணியிருக்காரு. ஒரு அற்புதமான ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர். இப்போ நல்ல படம் பண்ணியிருக்கிறாரு. இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும், பாலாஜிக்காகவும் திருமலைக்காகவும் இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும்னு இறைவனை வேண்டிக்கிறேன். நன்றி.
நன்றி சார். அடுத்ததாக நாம் பேச அழைக்கிறோம் சிறு துரும்பையும் உறவென மதித்து மரியாதை செய்யும் மாண்புமிகு மனிதராக திரு ராதாகிருஷ்ணன் சார் அவர்களை மேடைக்கு பேச அழைக்கிறோம். இந்த இசை வெளியீட்டு விழாவினுடைய நிகழ்ச்சியில் பங்கேற்றிருக்கிற பெப்சியினுடைய தலைவர் அண்ணன் ஆர்கே செல்லுமணி அவர்களே, தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் நடப்பு சங்கத்தினுடைய செயலாளர் அருமை அண்ணன் சிவா அவர்களே, சென்னை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு விநியோகர் சங்கத்தினுடைய தலைவர், என்னாலும் எங்களுக்கு உறுதுணையாக இருக்கிற அண்ணன் கே ராஜன் அவர்களே, மேடையில் வீட்டிருக்கிற தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்தினுடைய செயற்குழு உறுப்பினர்கள் அருமை அண்ணன் அழகன் தமிழ்மணி அவர்களே, சகோதரர் பழனிவேல் அவர்களே, மற்றும் மேடையில் வீட்டிருக்கிற இயக்குனர் எழில் உள்ளிட்ட திரையுலக ஜாம்பவான்களே, அரங்கத்தில் வீட்டிருக்கிற பெரியோர்களே, தாய்மார்களே, ஊடக நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கத்தை தெரிவித்து, அருமை சகோதரர் திருமலையுடைய டி கிரியேஷன்ஸ் எமக்கு தொழில் ரொமான்ஸ் இசை வெளியீட்டு விழா வெற்றிகரமாக நடைபெற்று கொள்கின்ற தருணத்தில் இந்த படம் மிகப்பெரிய வெற்றியை பெற்று அந்த தயாரிப்பாளர் மீண்டும் மீண்டும் படம் எடுக்கிற சூழலை உருவாக்க வேண்டும், அதற்கு இந்த படம் வெற்றியடைய செய்ய வேண்டும் என்று கேட்கிற இதே நேரத்தில் ஒரு தயாரிப்பாளர் நன்றாக இருந்தால்தான் ஒட்டுமொத்த திரையுலகமும் நன்றாக இருக்கும். ஆகவே இன்றைக்கு இருக்கிற சூழ்நிலையில் திரையுலகமும் தயாரிப்பாளர்கள் மிகவும் இன்னலுக்கு ஆட்பட்டிருக்கிற இந்த சூழலில், இந்த இக்கட்டான சூழ்நிலையிலிருந்து தயாரிப்பாளர்களை மீட்டெடுத்தால் திரையரங்கமாகட்டும், விநியோகஸ்தர்களாகட்டும், பெப்சியுடைய தொழிலாளர்களாகட்டும், எண்ணற்ற திரையுலகை சார்ந்திருக்கிற தொழிலாளர்களும் மிக பயனடைவார்கள் என்ற உயர்ந்த எண்ணத்தில் இப்பொழுது இருக்கிற ஒரு தேக்க நிலையை அகற்ற வேண்டும் என்கிற எண்ணத்தில் நேற்றைக்கு திரையுலகத்தை சார்ந்த தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கம், தமிழ் திரைப்பட நடிப்பு தயாரிப்பாளர் சங்கம், விநியோகஸ்தர் சங்கம், திரையரங்கு உரிமையாளர் சங்கம் ஒன்று கூடி எதிர்காலத்தில் தமிழ் திரையுலகம் எப்படி இருக்க வேண்டும் என்று சில முக்கிய முடிவுகளை எடுத்து அறிவிக்க இருக்கிறார்கள். அதை பின்பற்றி நடப்போமானால் நிச்சயமாக எதிர்காலம் தமிழ் திரையுலகம் சிறப்பாக அமையும். அதற்கு உங்களுடைய ஒத்துழைப்பை எல்லாம் தர வேண்டும் என கேட்டு இந்த படக்குழுவுக்கு வாழ்த்து சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அடுத்ததாக நாம் பேச அழைக்கிறோம் வானத்தை தொட முயற்சிப்பவனாக வாழ்க்கை பயணம் தொடங்கியவர், எங்கே இருந்தாலும் அங்கே வெற்றியை நோக்கி ஓடிக்கொண்டிருப்பவர், தயாரிப்பாளர் திருமலை அவர்களை சில வார்த்தைகள் பேச அழைக்கிறோம். நிறைய பேர் கொஞ்சம் லேட்டாக வந்தாங்க, அதுக்காக தான் பேசணுன்ற ஒரு கண்டிஷனில் இங்கே வந்து நிறைய எமோஷனல் இருக்குது, அதெல்லாம் வெளியில் சொல்லக்கூடாதுன்னு பார்க்குறோம். ஒரு நல்ல கதை தான் தமிழ் சினிமாவை உச்சத்துக்கு கொண்டு போகுது. அந்த நல்ல கதையை உருவாக்குவதற்கு ஒரு நல்ல தயாரிப்பாளர் இருந்தால் மட்டும்தான் அந்த படம் வெளிவரும். இல்லைன்னா எவ்வளோ பெரிய உச்சத்தில் இருக்கக்கூடிய நடிகனாக இருந்தாலும், நடிகையாக இருந்தாலும், எவ்வளோ பெரிய டெக்னீஷியனாக இருந்தாலும் அந்த படம் தடைப்பட்டு தான் இருக்கும். அப்படி எண்ணற்ற படங்கள், நல்ல கதைகள் கொண்ட நல்ல படங்கள் எல்லாம் பாதியிலே எடுக்கப்பட்டு நிறுத்தப்பட்டிருக்கிறது. படத்தை முடித்துவிட்டு நிறுத்தப்பட்டிருக்கிறது. வெளியீடு செய்வதற்கு தவித்து கொண்டிருக்கிற இந்த இக்கட்டான சூழ்நிலையில் பல படங்களை பார்த்து கொண்டு விடுபட்ட கதைகள் எல்லாம் யோசித்து தினந்தோறும் சினிமாதான் என்று வாழ்க்கையை அர்ப்பணித்த பிறகு நாமளும் வெற்றி வரிசையில் வர வேண்டும் என்பதுதான் ஒரே எண்ணமாக, ஒரே குறிக்கோளாக, ஒன்று உச்சத்தை தொடக்கூடிய ஒரு இயக்குனராக, இல்லை என்றால் ஒரு உச்சத்தை தொடரக்கூடிய ஒரு தயாரிப்பாளராக வர வேண்டும் என்பதுதான் என்னுடைய கனவு. வேறு எதுவுமே என்னுடைய நோக்கங்கள் இல்லை. நான் தயாரிப்பாளராக ஆவேன் என்பது ஒரு நாளும் நான் நினைத்து கூட பார்க்காத ஒரு தொழில். ஏனென்று சொன்னால், மறைந்த என்னுடைய குருநாதர் திரு கே சுபாஷ் அவர்கள்
ஒரு அப்பாவாக, ஒரு அண்ணனாக, ஒரு நண்பனாக அவரிடத்திலே நான் பணியாற்றியிருக்கிறேன். தொடர்ந்து 7 ஆண்டுகள் 45 உதவி இயக்குநர்கள் அவரிடத்திலும் இருந்தும் வெளியே சென்ற பிரபம் அவருடைய வழியிலே இவ்வளவு படங்கள் எடுத்திருக்கிறார், இவ்வளவு படங்களை வெளியிட்டிருக்கிறார். நாம் ஒரு இயக்குனராக வெளியே வரும்போது மிகவும் ஜாக்கிரதையாக சினிமாவை கையாள வேண்டும் என்பது அவரிடத்தில் இருந்ததான் நான் பயிற்சி எடுத்தேன். அப்பொழுது என்னுடைய மனதிலே தோன்றியது, ஒரு இயக்குனராக அவர் அலுவலகத்திலே வந்து செல்லாத எந்த ஒரு சினிமா கலைஞனும் இல்லை. இன்று இருக்கக்கூடிய முதலமைச்சர் உட்பட அவருடைய அலுவலகத்திலே நான் பார்த்திருக்கிறேன். அவர் சந்திக்காத மனிதர்களே இல்லை. அவர் கடைசி காலகட்டத்தில் என் மனதிலே ஒரு ஆழமான பதிவு வந்தது. இயக்குனராக மட்டுமே நான் வழி நடத்த வேண்டும் என்று எனக்குள்ளே ஒரு கேள்வியை எழுப்பிய பிறகு அவருடைய கஷ்டங்களை நேரடியாக பார்த்து பார்த்து இயக்குனராக மட்டும் இருந்தால் நாம் சந்தோஷமாக மட்டுமல்ல நிம்மதியாக போய் தூங்கலாம் என்று நினைத்தேன். காரணம், 20 படங்களை தயாரித்த பிறகுதான் அவருடைய கஷ்டங்களை நான் உணர்ந்தேன். ஆனால் அந்த கஷ்டங்களை எல்லாம் அவரிடத்தில் நான் கேட்கும்போது சொல்லுவார், நாம் நேசித்து வந்த தொழில், நாம் எதையும் கொண்டு வரவில்லை. ஒரு இரவில் ஒரு வெற்றி வந்தால் எல்லாம் சரியாயிடு விடும்டா, நீ கவலைப்படாத, எனக்கு தெரியும் அப்படின்னுவார். சார், நீங்கள் ஒரு பெரிய ஜாம்பவான், உங்களுடைய படைப்பு சத்திரியன் என்கின்ற மாபெரும் ஆக்ஷன் படத்தை பார்த்து உங்களிடத்திலெல்லாம் வேலை செய்ய வேண்டும், உங்களெல்லாம் சந்திப்பேனான் என்று பல நாட்கள் சென்னையிலே நான் சுற்றிய காலங்கள் உண்டு. தயாரிப்பு வேணாம் சார், ஒன்லி டைரக்ஷன் பண்ணுவோம் சார் அப்படின்னு சொல்லும்போது கடைசி உதவி இயக்குனராக அவரிடத்தில் நான் பணி செய்தேன். அதுதான் எனக்கு முதல் இடத்தில் கொண்டு போய் சேர்த்தது. 45-60 உதவி இயக்குனர்கள் அவரிடத்தில் இருந்து கடந்து பிறந்தது நான் கடைசியாக சேர்ந்தவன். தொழிலை நேசித்து கொண்டே இருந்தால் அந்த தொழில் உன்னை கொண்டு போய் சேர்க்கும் என்று அவர்தான் எனக்கு அறிவுரை சொன்னார். ஆனால் அவருடைய அந்த தொழில் பக்தியை பார்த்து பார்த்து தயாரிப்பு வேண்டாம் என்று நான் நிலையாக இருந்தேன். அவர் காம்ப்ரமைஸில் தான் சொல்கிறாரு, கடுமையான நெருக்கடி ஒரு தயாரிப்பாளர்கிட்ட தான் இருக்குது. தயாரிப்பாளர் போடுகிற பணங்கள் அவருக்கான நிலையான ஒரு இடத்தை கொடுக்கவில்லை என்று அன்று நான் உணர்ந்தேன். ஆனால் அந்த காலகட்டத்தில் மதிப்பு மரியாதை எல்லாம் ஒரு தயாரிப்பாளர்களுக்கு மட்டும்தான் இருந்தது. ஆனால் இப்போ 10 ஆண்டுகளுக்கு மேலாக தயாரிப்பாளர்களுக்கு மதிப்பு எதுவுமே இல்லை, மற்றவர்களுக்கு அனைவருக்குமே மதிப்பு இருக்கிறதை நான் உணர்ந்தேன். ஒவ்வொரு நாளும் உணர்ந்தேன். தயாரிப்பாளர் கடவுளால் நான் ஆக்கப்பட்டேன். எனக்கு அந்த நினைப்பே வந்ததில்லை. ஒரு இயக்குனராக மட்டும் இருந்திருந்தால் இன்று என்னிடத்தில் ஒரு 20-25 கோடிகள் சொத்து இருந்திருக்கும். ஆனால் ஒரு தயாரிப்பாளராக தன்னைத்தானே தியாகம் பண்ணி தினந்தோறும் சம்பாதிக்கிறேன். சினிமாவில் எவ்வளோ வழிகள் இருக்குது. இன்றைக்கி 10,000 வந்தால் கூட நான் கதைக்காகவும் உணவுக்காகவும் என் தொழிலுக்காகவும் நான் முதலீடு செஞ்சிட்ருக்கேன். இது எதுவும் போய் சாப்பிடணுன்னு அவசியமே இல்லை எனக்கு. ஆனால் இதையெல்லாம் கடந்து சினிமா என்கின்ற ஒரு புனிதமான தொழில் தயாரிப்பாளர்கள் இல்லை என்று சொன்னால் இல்லை என்பதனை நான் திடமாக தயாரிப்பாளர் ஆன பிறகு உணர்ந்தேன். இதையெல்லாம் சொல்லுவதற்கு ஏன் என்று சொன்னால், இந்த படம் நான் பல காலகட்டங்களை கடந்த பிறகு 20-21 ஆண்டுகளை கடந்து பல படங்களை நான் பார்க்கிற போது, இருக்கிற பிரச்சனைகளை சந்திக்கிற போது, நான் எதிர்பார்க்காத இயக்குனர் சங்கத்தில் என்னை இணைத்து கொண்டவர் என் குருநாதர் வழியிலே. நான் குருநாதராக வேலை செய்யவில்லை என்று சொன்னாலும் அப்பாவாக, அண்ணனாக, நண்பனாக எப்பொழுதுமே என் மனதில் இருக்கக்கூடியவர் என் சுபாஷ் சாருக்கு பிறகு டைரக்டர் விக்ரம் சார் அவர்கள். ஏனென்று சொன்னால், எந்த வழியில் வருகிறோமோ அந்த வழியை தான் நம்மளுக்கு உயர்ந்த இடத்தில் கொண்டு போய் சேர்க்கும் என்று சொல்வார்கள். நான் அவரிடத்தில் ஒரு வாரத்தில் பேசவில்லை, சந்திக்கவில்லை என்று சொன்னால் என் மனம் சோகமாகும். நேற்று இரவு தொலைபேசியில் சொல்லி, இந்த படம் மாபெரும் வெற்றியாக அமையும், உன்னுடைய எல்லா இடத்திலும் நான் இருப்பேன், என்னால் இப்போ வர இயலவில்லை,
எனக்கு உடல்நிலை சரியில்லை என்று திரு விக்ரம் சார் சொல்லுகிற போது எனக்கு நேற்றிரவு மனது வலித்தது. எவ்வளவு பெரிய இயக்குனர், அவருடைய வாழ்த்தெல்லாம் கிடைக்க வேண்டும் என்று மட்டும்தான் நான் அவரிடத்தில் இன்று வரை ஒரு குருவாக, அண்ணனாக, நண்பனாகவும் அவரிடத்தில் சென்று கொண்டிருக்கிறேன். ஆனால் இதையெல்லாம் ஏன் சொல்கிறேன் என்று சொன்னால், ஒரு சினிமா வெளிவருவதற்கான தடைகள் எவ்வளவோ இருக்கிறது. இந்த 20-21 ஆண்டுகளை கடந்த பிறகு நிறைய படங்களை பார்க்க ஆரம்பித்தேன். இயக்குனர் சங்கத்தில் 10 ஆண்டுகளுக்கு மேல் அப்படியே பதவியில் அப்படியே செல்ல 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 என்னுடைய அனுபவத்தை கற்றுக்கொண்டேன். அந்த அனுபவம் எப்படி வந்தது என்று சொன்னால், நான் சினிமாவை நேசித்து என்னுடைய கிராமத்திலிருந்து நான் வந்தது அண்ணன் செல்வமணி அவர்களை சந்திக்க வேண்டும் என்பதுதான் எனக்கு கனவாக வந்தேன். 93 அவரை சந்திப்பதற்காக நான் வந்தேன். சந்திக்க முடிக்கவில்லை. திரும்ப +2 முடிச்சுட்டு அவரை சந்திக்க வேண்டும் என்ற ஆவலோடு அவரை தொடர்பு கொள்வதற்கு எனக்கு வழி தெரியவில்லை. ஆனால் அவரிடத்தில் இருந்த கேமராமேன் அவர் வீட்டுக்கே நேரடியாக சந்தித்து, உங்கள் ஊர் பக்கத்தில் நான் இருக்கேன், அண்ணனை சந்திக்க வேண்டும் என்று கேட்டேன். அவரும் இந்தியில் பிஸியாக இருந்ததனால் 3 ஆண்டுகள் தொடர்பிலே நான் செல்ல முடியவில்லை. இதையெல்லாம் ஏன் சொல்லுகிறேன் என்று சொன்னால், அப்படிப்பட்ட மாபெரும் வெற்றிகளை கொடுத்த அண்ணன் செல்வமணி அவர்களை சந்திப்பதற்கும் அவரோடு இணைந்து நான் வேலை செய்வதற்கும் அவரோடு பயணிப்பதற்கும் இந்த இயக்குனர் என்கின்ற அவதாரம், இயக்குனர் சங்கம் என்ற அவதாரம் தான் இந்த சினிமாவை நேசித்ததினால் எனக்கு வழியை ஏற்படுத்தி கொடுத்தது. எந்த தொழிலை நாம் உண்மையாகவும் நேர்மையாகவும் நேசிக்கிறோமோ அந்த தொழில் ஒரு நாள் நம்மளை உச்சியில் கொண்டு போய் சேர்க்கும் என்பது என்னுடைய எண்ணம். அதன் பிறகு இந்த 4 ஆண்டுகளில் கொரோனா காலகட்டத்தில் சந்திக்காத பிரச்சனைகளை எல்லாம் இந்த கொரோனாவில் நான் சந்தித்தேன். அந்த சந்திப்பை ஒரு ஆரோக்கியமான சினிமாவுக்காக தியாகம் செய்தேன். அப்படி தியாகம் செய்கிற காலகட்டத்தில் தான் இந்த படத்தை ஒரே ஷெட்டில் முடித்திருக்கக்கூடிய என்னுடைய நண்பர் சுதாகர் அவர்கள் இந்த படத்தை என்னிடத்தில் வந்து சொன்னார். ஆனால் நான் ஒரு படத்தை முடிச்சுட்டு இருக்கேன், எனக்கு வழி தெரியல, இன்னும் 1 கோடி இருந்தால் முடிக்க முடியும்னு. அந்த ஹீரோ, அப்கமிங்கில் இருக்கிற ஹீரோ, எந்த ப்ராப்ளமே வராது, உனக்கு நான் எல்லா உதவி செய்கிறேன்னு சொல்லி அந்த படத்துக்காக இறங்கி முதன் முறையாக படத்தை பார்த்து எனக்கு இந்த படத்தில் ஏதோ ஒரு விஷயங்கள் இருக்குது என்று ஆழமாக பதிவு செய்து 5 தயாரிப்பாளர்களுக்கு இதை நான் ஆவணம் செய்தேன். அந்த 5 தயாரிப்பாளர்களும் கரண்ட்டில் இருக்கிறவங்க. இந்த படம் வரும், கம்மியான பட்ஜெட்டு, நீங்கள் எடுத்து பண்ணுங்க, என்கிட்ட பணம் இல்லைன்னு ஓப்பனாகவே இன்னொருத்தரை உயர்த்த வேண்டும் என்பதற்காக அவரிடத்தில் நானே கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்று சொன்னேன். யாரும் முன் வரவில்லை. அதன் பிறகு சுதாவை வைத்து படத்தை முடித்து விடுவோம் என்று நான் எப்பொழுதும் மதிக்கக்கூடிய, எனக்கு அப்பாவாக இருக்கக்கூடிய இடத்தில் எப்பொழுதும் எனக்கு தமிழ் சினிமாவில் யாரெல்லாம் ஒருவர் நல்லவர்களுக்கு கை தூக்கி கொடுப்பார்கள், அந்த துணை எப்பொழுது வரும் என்று சொன்னால், உண்மையான நேர்மையான எண்ணங்களோடு செயல்பட்டால் கடவுள் ஏதோ ரூபத்தில் நம்மளுக்கு எத்தனை சேர்ப்பார். அப்படி கடவுள் ரூபத்தில் வந்தவர் தான் திரு மகேந்திரகுமார் அவர்கள். அந்த படத்தை முடிப்பதற்கு தொடர்ந்து 3 ஆண்டுகள் போராடி ஒரு பணத்தையும் ரெடி செய்துவிட்டு ஒரு நடிகனையும் நடிகையும் தேடி அலைவது இருக்கிறதே, கொடுமையினுடைய உச்சம். உதாரணத்துக்கு அந்த படத்தினுடைய நடிகர் அசோக் செல்வன் எத்தனை படங்கள், அவரும் ஒரு படம் தயாரிச்சிருக்காரு. அந்த படத்தில் எவ்வளோ பிரச்சனை அவங்களுக்கும் தெரியும். அப்படிப்பட்டவரை முதலில் சந்திக்க வேண்டும் என்று நேரடியாக சந்தித்து எவ்வளோ பேலன்ஸ் இருக்கோ அப்படியே எடுத்து போய் கையில் கொடுத்துட்டு டேட்டு கேட்டு வந்தேன். 4 வருஷம் முடிச்ச படத்தை பணத்தை கொடுத்துட்டு நிறுத்தின பிற்பாடு 7 மாதம் டேட்டுக்காக வெயிட் பண்ணேன். அவர் டேட்டு கொடுத்த பிற்பாடு நடிகையுடைய டேட்டு பிரச்சனை. இன்னைக்கு அவருக்கு 2 கோடி சம்பளம் இருக்கலாம், அன்னைக்கு கொடுத்த பணம் 31 லட்சம். 31 லட்சம் இன்னைக்கு பேங்க் வட்டி போட்டால் கூட 1 கோடி ரூபாய் வட்டியாச்சு. இன்னைக்கு 2 கோடி 3 கோடி நான் ஒரு சம்பளம் சொல்றாரு. வாங்கட்டும், சந்தோஷம். ஒரு இயக்குனரும் ஒரு தயாரிப்பாளர்னா எந்த நடிகையே கிடையாது. இன்னைக்கு வந்து 10 கோடி பிசினஸ் ஆகுதுன்னா 10 தயாரிப்பாளர்கள் செத்து பிற்பாடு தான் ஒரு நடிகன் உச்சத்துக்கு போறான். அந்த தயாரிப்பாளரை திரும்பி பார்க்காத எந்த நடிகனும் உச்சிக்கு போய் திரும்ப வந்ததில்லை. கீழே உழுந்து கண்ணுக்கு முன்னாடியே பார்த்துருக்கோம் எவ்வளோ நடிகர் நடிகைகளை.
இதுக்காக போராடி டைரக்டர் அழகாக சொல்லிட்டு போட்டார். அழகு பெருமாள் சார் அவருடைய படைப்பெல்லாம் பார்த்து பிரமிப்பில் வந்தேன். அவருக்கெல்லாம் அசிஸ்டண்டாக சேரணும். அந்த உணர்வு தாங்க தமிழ் சினிமா. ஒரு இயக்குனர் இத்தனை வருஷம் போராடி ஒரு படம் எடுத்து வச்சிருக்காரு. இந்த இயக்குனர் கதை சொல்லி உனக்கு பிடிச்சதானே அந்த படத்துக்கு நடிக்க வந்தீங்க. ஒரு 2 மணி நேரம் 1.5 மாசமா சொல்லிட்டு இருக்கோம். சொல்றேன்னு ஒரு நாள் பதில் இல்லை. ஒரு தயாரிப்பாளர்கள் பணம் கொடுத்தால் மட்டும்தாங்க ஒரு நடிகன் ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கே வர முடியும். வீட்டிலேருந்து கிளம்பி வர கார் வரைக்கும், பெட்ரோல்லேருந்து, கேரவன்லேருந்து, தங்குறதுலேருந்து, சாப்பாடுலேருந்து, வீட்டுக்கு போகிற வரைக்கும் ஒரு தயாரிப்பாளருக்கு கொடுக்குற பணம் உனக்கு யார்? உங்கள் அப்பா அம்மா கொடுக்கலையே. நீ கல்யாணத்துக்கு அப்புறம் உங்கள் அப்பா அம்மாவுக்கு ஒரு கார் வாங்கி கொடுக்குறிய, யாருடைய பணம்? ஒரு தயாரிப்பாளர் கொடுத்த பணம். அவங்க எத்தனை சொத்து தாலி தவிர எல்லாத்தையும் விற்று கொடுக்குறாங்க யாருக்கு தெரியும்? ஒரு நடிகன் இந்த படத்துக்கு வந்து ப்ரொமோட் பண்ணும். நான் டெய்லியும் அப்டேட் பார்த்துக்கிட்டே இருக்கேன். சூப்பர் ஸ்டார் எல்லா படத்துலையும் வந்து நின்று இன்னைக்கு வரைக்கும் உச்சது. அவர் வரணும்னு அவசியமே இல்லை. வீட்டில் உட்காந்துட்டு இருந்தால் கூட அந்த படம் சூப்பர் ஹிட்டு. ஒவ்வொரு படத்துக்கு வந்து நிற்கிறாரு, வாழ்த்துறாரு. அதுக்கு அடுத்து எல்லா படத்துலையும் ப்ரொமோஷனில் பார்க்குற ஒரே ஒரு அடுத்து சூப்பர் ஸ்டார் விஜய் மட்டும்தான். எல்லா ரசிகர்கள் சந்திர கண்டென்ட் பேசுகிறாரு, ஒரு படத்தை கொண்டு போய் சேர்க்குறாரு. அதுக்கப்புறம் பார்க்குறேன் தனுஷ் ஒவ்வொரு படத்துலையும் முன்னாடி நிற்கிறார். ஒரு படம் வெளியே வர்றதுக்கும் முழு பொறுப்பு, முழு சுதந்திரமோ, முழு உரிமையோ, பல கோடிகளை சம்பாதிக்க போகிறது ஒரு நடிகன் மட்டும்தான். இது இந்த படத்துக்காக பேசலைங்க. எனக்கு நிறைய ஹீரோக்கள் இருக்காங்க, டெய்லி உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன். அவங்களும் எல்லாம் இறங்கி இந்த படம் வெளியே வரணும்னு போராடுறாங்க. லாஸ்ட்டாக ஒரு படம் பார்த்தேங்க, வாஸ்கோட காமான்னு ஒரு படம். அவர் ஒரு 6 வருஷமா ஒரு படத்தை வரணும்னு ஒவ்வொரு நாளும் பேசுகிறார். இன்னைக்கு கூட போய் இந்த ஃபங்க்ஷனுக்கு வருது, ஒரு ப்ரொமோஷன் சாங் விடுறதுக்காக ஓடுறாப்புல ஒரு ஹீரோ. ஒரு இயக்குனருக்கு பெரிய பக்கபலமே ஒரு நடிகர்கள். இவங்கெல்லாம் இருந்தால் தான் ஒரு தயாரிப்பாளர்களுக்கு ஒரு பெரிய உத்வேகம் வரும். இதெல்லாம் ஏன் சொல்கிறேன்னா, ஒரு படம் வெற்றி படம் அமைந்த புறப்படும். இந்த வெற்றியை கொண்டாட போகிறது இந்த படத்துக்கு அப்புறம் எனக்கு 2 கோடி சம்பளம் கொடுன்னு கேட்குறாப்புலன்னா இந்த வெற்றி படத்தினால தான். இந்த வெற்றி படத்தை இயக்கி இருக்கக்கூடிய பாலாஜி வந்து நல்ல படம் எடுக்கலையானா உனக்கு எப்படி 2 கோடி வரும்? அடுத்த படம் எனக்கு 25 கோடி, ஓடிடியில் 15 கோடி, நான் 5 கோடி கொடுக்குறேன், எடுத்துகிட்டு போங்க. நான் படத்தையே சொல்லலாம், வாயில் சொல்லிட்டு போகலாம் 20 கோடி 10 கோடின்னு. இன்னைக்கு ஒரு படம் கூட உட்காம பல கோடிகள் போட்டு ஒவ்வொரு தயாரிப்பாளரும் டிஜிட்டல் சேட்டலைட் விற்க போட அவதிப்பட்டுக்கிட்டு இருக்கோம். இந்த வேதனை வந்து சொல்லவே கூடாதுன்னு நினச்சேன். ஆனால் நேற்று நைட்டு வரைக்கும் சரி வேண்டான்னு தான் பொறுமையாக இருந்தோம். இதில் இருக்கிற எத்தனை டெக்னீஷியன் வந்து உட்காந்துருக்காங்க, எதுக்கு உட்காந்துருக்காங்க? இங்கே ஜெயிக்கணும்னு நினைக்கிறவங்க ஒவ்வொருத்தருமே வந்து போராட்ட களத்தை நிற்கிறாங்க. ஜெயிச்ச பொறுத்தவரை எல்லாருமே ஜெயிக்கணும்னு நினைக்கிறவங்களே தோக்கடிச்சிட்டு போயிடறாங்க. அதுதான் இங்கே சினிமா நடந்துகிட்டே இருக்கு. இந்த படத்தை பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து ரொம்ப அமைதியாக தம்பி நிவாஸ் பிரசன்னாவை பார்த்தேன். அழகான ஒரு மியூசிக் டைரக்டர், அற்புதமான சிந்தனை உள்ளாள். ஒரு நாள் கூட நெகட்டிவாகவே பேச மாட்டாப்ல. ஆனால் வந்துடுறேன், சூப்பராக வந்துடுறேன், அப்படி ஒரு எனர்ஜி கொடுக்குறேங்க. அதுபோல் ஒரு டெக்னீஷியன்லாம் இந்த படத்தில் இருக்கும்போது தான் ஒரு பெரிய படமாக வெளியே வருவதற்கு பெரிய உத்வேகம் இருக்குது. எல்லா படம் வாங்கலுக்குள்ள ஒரு நம்பிக்கை வரணும்னா இந்த படத்தில் சொல்கிறவங்க தான். இந்த அலெக்சாண்டர் படம் பார்த்துட்டு சொல்கிறாருன்னா அவர் அதுக்கு பிடிச்சி தான் பேசுகிறார். இதையெல்லாம் ஏன் சொல்கிறேன்னா, ஒவ்வொரு நடிகனும் தான் படத்தில் கமிட் ஆகிறவங்க அத்தனை பேரும் வந்து அந்த படத்துக்கு வரணும்னு சொல்லி தயாரிப்பாளர் சங்கம், நடப்பு சங்கம், சிவாண்ணன் இருக்கார், ராஜண்ணன் இருக்கார், செல்லுமணி அண்ணன் இருக்கார், தயவு செஞ்சு இந்த மேடையிலே கோரிக்கை வைக்கிறேன். ஒரு படத்தில் நடித்து அவங்களுக்கு சம்பளம் தான் கேட்க நாங்கள் கொடுத்துட்டு போகிறோம். படம் ஷூட்டிங்கு முன்னாடியே டப்பிங் கூட முடியல, பணம் கொடுத்தாதான்னு கேரளில் வந்தாப்புல. படத்தை நான் நைட்டு வாங்கி எடுத்து போய் பணத்தை கொடுத்தோம். 4 மணி நேரம் ஷூட்டிங், 8 லட்ச ரூபாய் செலவு போச்சு. அந்த 8 லட்ச ரூபா கொடுக்க முடியுமா அசோக் செல்வனால? இதையெல்லாம் மீறி திரும்ப வந்து ஒரு படத்தை எடுத்து முடிச்சு வரும்போது ஒரு இயக்குனரோட பக்கபலமாக இருந்து அந்த படத்துக்கு எல்லா இடத்துலையும் வந்து நிற்கணும் ப்ரொமோஷனுக்கு. இது எனக்காக சொல்ல, எல்லா படத்துக்கும் எல்லா நடிகர்களும் ஒத்துழைப்பு கொடுக்கணுன்றதான் என்னுடைய எண்ணம். இது என்னுடைய படத்துக்குன்னு நான் சொல்லவே வரல. ஃபோன் எடுக்காத நடிகர் எதுக்குங்க? மேனேஜர் வைங்க, இல்லை மேனேஜர் ரெஸ்பான்ஸ் பண்ண சொல்லுங்கள்.
ஒவ்வொருத்தருக்கும் 50,000 பேட்டா வரணும்னா 50,000 வேணுன்றீங்க. யாருக்கிட்ட பேசுறது? ஒன்று இயக்குநர்கிட்ட பேசணும், இல்லை தயாரிப்பாளர்கிட்ட பேசணும். உங்கள் ப்ராப்ளம் என்னன்னு சொன்னா அதை சால்வ் பண்ணுவோம். இது எல்லாமே வேதனையுடைய உச்சத்தில் தான் நான் பேசுகிறேன். ஏன்னா ஒரு நடிகர் நம்ம வேண்டாம் 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 அப்படின்றதுக்காக தான் ரொம்ப அமைதியாக இருந்து இவ்வளோ பெரிய ஜாம்பவான்களாம் எவ்வளோ டைம் எல்லாம் வேஸ்ட் பண்ணி எதுக்காக வந்திருக்காங்க சொல்லுங்கள். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கடமைகள் இருக்குது. இந்த படத்தில் இருக்க இந்த படம் வெளியே வரதுக்கு யாருக்கு பிள்ளையார் சுதாகர்னு ஒரு ஆள் ஒருவர் இல்லைன்னா இந்த படம் எப்படி வரும்? ஆரம்பிச்சிருக்க முடியாது. தான் ஸ்கிரிப்டை தூக்கிட்டு போய் பாலாஜி எத்தனை வருஷத்துக்காக போராடுறாரு. அவர் இந்த படத்தை தூக்கி போட்டு வேற படத்துக்கு போயிருக்கலாமே, போலிய கடைசி வரைக்கும் இருக்காரு. இந்த படத்தை வராத படத்தை வருன்ற நம்பிக்கையில் எப்படி மகேந்திரகுமார் கேட்டு உடனே பணம் கொடுக்குறாரு எனக்கு. 3 படம் வந்து ஃபர்ஸ்ட் படம் தீ நகர் எடுத்தேன். தயாரிப்பாளர் ஒரு நாளும் வரவே மாட்டார். உடனுடன் அந்த படத்துக்கு எல்லா வேலையும் எல்லாத்தையும் நடத்துவோம். அகம்புறன்னு ஒரு படம் எடுத்தேன், அதே போல் எல்லாத்தையும் நடத்தணும். அதுக்கப்புறம் காசே தான் கிடையாது. அந்த ப்ரொடியூசர் வரவே மாட்டார். படத்தை பண்ணி கையில் கொடுத்து அந்த படத்தை ரிலீஸ் வரைக்கும் நிற்போம். என் கூட நடித்த எல்லா நடிகருமே என்னோட அப்படியே ஃப்ரெண்டாக இருப்பாங்க. இப்போ இந்த படத்துக்கு படம் 4 வருஷமாக போராட்டமாக தூங்கும் போதெல்லாம் அந்த படம் தான் வருது. எப்படின்னா வெளியே கொண்டு ஒரு நல்ல படம்னு தோணிக்கிட்டே இருக்கு. இது எல்லாம் சொல்கிறேன்னா ப்ரெஸ்ஸுக்கு இது போய் சேரணுன்றதுக்காக தான். என் படத்துக்கு வரலன்னா பரவாயில்லைங்க, அடுத்து நடிக்கிற எந்த தயாரிப்பாளருடைய படத்துக்கும் அவர் வரணும்னு சொல்லி இந்த மேடையில் இருக்கிற அத்தனை முன்னோடிகளுக்கும் சங்கத்திலுடைய நிர்வாகிகளுக்கும் தயவு செஞ்சு என்னுடைய கோரிக்கையாக வைக்கிறேன். எந்த நடிகனும் ஒவ்வொரு படத்தினுடையும் ப்ரொமோஷனில் நிற்கணுன்றதை ஒரு தீர்மானமாக எடுக்க வேண்டும் என்று உங்களுக்கு பணிவோடு கட்டளையிடுகிறேன். நன்றி, வணக்கம். நம்பிக்கை விதைத்தவர். சினிமாவின் மொத்த அமைப்பையும் ஒன்று கூட்டி தலைமை பொறுப்பில் திறம்பட செயல்படும் திரு RK செல்வமணி அவர்களை உங்கள் முன் பேச அழைக்கிறோம். எல்லாருக்கும் வணக்கம். இந்த திரைப்பட இசை வெளியீட்டுக்கு வருகை தந்துள்ள நம்முடைய சகோதரர்கள் அனைவருக்கும் என்னுடைய மதிய வணக்கம். அதுபோன்று பத்திரிகையாளர்கள், ஊடகவியலாளர்கள், நண்பர்கள் அனைவருக்கும் மதிய வணக்கம். ஒருவேளை நான் திருமலை பேசுறதுக்கு முன்னாடி பேசிட்டு போயிருக்கலாமோ நினச்சேன். நான் வந்து ஆக்சுவலாக வந்து வீட்டில் ஒரு சின்ன ஃபங்க்ஷன் நடந்துட்டு இருந்து திருமலை ஃபோன் மேலே ஃபோன் பண்ணிட்டே இருந்தார். அப்புறம் வரலன்னா டைரக்டர் யூனியனே கழிச்சிடுவார்னு சொல்லி பயத்தில் நான் வந்துட்டு போயிடலான்னு வந்தேன். ஒரு ஃப்ரெண்ட்லியாக சொன்னேன். உண்மையாக அந்த ட்ரைலரை பார்க்கும்போது அந்த இயக்குனர் வந்து புதுசாக ஒரு ஃப்ரெஷ்ஷாக வர மாதிரி இது வந்து நம்மளுடைய கஷ்டம் எந்த திரைப்படமும் கஷ்டம் இல்லாமல் வந்ததே இல்லை. அதுக்கு தான் வந்து அந்த முன்னாடி நம்ம படத்தோட ரிலீஸே வந்து டெலிவரி ஆகிடுச்சு. டெலிவரி எவ்வளோ கஷ்டமோ அதுபோல் ஒவ்வொரு திரைப்படமும் அந்தந்த காலகட்டத்துக்கு சிரமமாக தான் இருந்திருக்கு. முதல்ல வரும்போது அழகு பெருமாள் பேசினார், டைரக்டர் எவ்வளோ கஷ்டம். ஏன்னா அவர் படம் ப்ரொடியூஸ் பண்ணலன்னு நினைக்கிறேன் அவர் அந்த அதனால் எவ்வளோ டைரக்டர் கஷ்டம். படகோபி வந்தார், ஒரு ப்ரொடியூசருக்கு எவ்வளோ கஷ்டம், அவர் டைரக்ட் பண்ணல. அதனால் டைரக்டரோட கஷ்டம் அவருக்கு தெரியாது, ப்ரொடியூஸ் பண்ணுறது எவ்வளோ கஷ்டம்னு. உண்மையிலே கஷ்டம் தான். திரைப்படத்துறை நம்ம வந்து ஜாலியாக மகிழ்ச்சியாக படம் பார்த்துட்டு போகிறோம். அந்த திரைப்படத்தை உருவாக்குறது வந்து ஒரு 400-500 பேரை வந்து எல்லோரும் ஆர்கனைஸ் பண்ணி அந்த படத்தை ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுறதுங்கிறது ஒரு கஷ்டமான வேலை தான், இல்லைன்னு சொல்ல. ஆனால் அது கொஞ்சம் திறம்பட பண்ணால் இது போல் கஷ்டங்கள் வராது. நிச்சயமாக இந்த படம் பார்த்தோம், நிச்சயமாக இந்த படம் ஒரு ஃப்ளரிஷாக இருக்குது, ஒரு சந்தோஷமாக இருக்குது. இப்போ இருக்கிற ஸ்க்ரீனுக்கு ஒரு டைட்டாக இருக்கிற இதுக்கு வந்து இந்த படம் வந்து ஒரு ஃபன்னாக ஒரு ஜாலியாக இருக்கும். அதனால் இந்த படம் நிச்சயமாக எல்லாராலும் ஒரு ட்ரெய்லர் பார்க்கும்போது அதுதான் வந்து ஒரு சொத்துக்கு ஒரு பானைக்கு ஒரு சோறு பதங்கிற மாதிரி ஒரு ட்ரெய்லருங்கிறது நிச்சயமாக அந்த ஆடியன்ஸை திரைக்கு கொண்டு வர மாதிரியான ஒரு ட்ரெய்லராக இருக்கணும். அந்த ட்ரெய்லர் பார்க்கும்போது எங்களுக்கு தெரிஞ்சது நிச்சயமாக இந்த படத்தை நான் தேட்டரில் பார்க்கலாங்கிற ஒரு உணர்வை எனக்கு இந்த ட்ரெய்லர் கொண்டு வந்திருக்கு. அந்த வகையில் எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் இப்போ சவுண்ட் ட்ராக் முன்னாடிலாம் வந்து ஃபிலிம் பக்கத்தில் சவுண்ட் ட்ராக் ஓடிட்டுருக்கோம். அது பக்கத்தில் வந்து இன்னொரு ட்ராக் போட்டால் டைரக்டரோட அழுகை கேட்டுகிட்டே இருக்கும். எல்லா ஃப்ரேம்லையும் டைரக்டரோட அழுகையும் இன்னொரு பக்கத்தில் போட்டால் ப்ரொடியூசரோட கேட்டுகிட்டே இருக்கும். ஆனால் அதையெல்லாம் நம்ம வந்து இந்த படத்தோட வெற்றி வரும்போது, என்னோடய படமும் ரிலீஸ் ஆகும்போது இப்போ சிவா சார் இருக்கார், கேட்டால் தெரியும் உங்களுக்கு, இந்த ஆஃபீஸ் உள்ளவே வரக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. ஸோ ஆஃபீஸ் உள்ளவே வரக்கூடாது, அந்த ரோடுக்கே வராதப்பான்னு சொன்னாங்க.
ஆனால் படம் ரிலீஸ் ஆன பிறகு மறுநாள் வந்து என் வீட்டு வாசலில் 3 கார் அவங்க கார் தான் நின்றுட்டு இருந்தது. என்னப்பா டைரக்டர் கூட்டுவாங்க அப்படின்னு. அதனால் இது வந்து ஒரு கணவன் மனைவி மாதிரி சண்டை தான். வெற்றி வரும்போது நம்மளுடைய எல்லா கவலைகளும் இதுவாகிடும். நாளைக்கு இந்த படம் வெற்றி ஆகும்போது இதே திருமலையும் அசோக் செல்வனும் தோல் மேலே கை போட்டு போவாங்களா? நிச்சயமாக நடக்கும். சினிமாவில் நடக்காதுங்கிறதுக்கு எதுவுமே இதுவும் இல்லை, எல்லாம் நடக்கும். ஆனால் நடக்கிறதுக்கு எது காரணமாக இருக்கும்னா வெற்றி ஒன்று தான் காரணமாக இருக்கும். இந்த திரைப்படத்தை பார்க்கும்போது அந்த சூழ்நிலை அமையக்கூடிய வாய்ப்பு இருக்குது. நான் வந்து அடுத்த படம் வந்து வெற்றி அடையும் போது எல்லா கவலைகளையும் மறந்து திருமலையும் அசோக் செல்வனும் இணைந்து ஒரு திரைப்படத்தை நிச்சயமாக தயாரிக்கலாம். ஏன்னா எனக்கு திருமலையை ரொம்ப நல்லா தெரியும். ஒரு இமோஷனல் ஒரு கை, எல்லாத்துக்கும் ஏதோ நல்லது பண்ணணும்னு நினச்சிட்டு ஏதோ ஒரு முயற்சி பண்ணிகிட்டே இருப்பார். அதுபோல் நான் அசோக் செல்வனே ஒரு 2 தடவை சந்திச்சிருக்கேன். பேசும்போது ரொம்ப இனிமையாக, ரொம்ப அன்பாக, ரொம்ப நாகரிகமாக, ரொம்ப பண்போடு தான் பேசினார். ஒரு வகையில் என்ன இதுக்கு எந்த பிரச்சனையும் தெரியாது. எதுவாக இருந்தாலும் 1000 கஷ்டங்கள் இந்த திரைப்படத்தில் இருந்தாலும் திருமலை சொன்னதில் ஒரு பாயிண்ட் இருக்குது. அந்த படம் ரிலீஸ் ஆகும்போது எல்லாரும் சேர்ந்து அந்த படத்தை வந்து ப்ரொமோட் பண்ணணுங்கிறத வந்து ஒரு விதியாக வச்சுக்கணும். ஏன்னா இந்த ஒரு படம் வந்து வெற்றி அடைந்தால் அதில் யாருக்கு முதல் லாபம்னா அதில் நடித்த நடிகர் நடிகை 2 பேருக்கும் அவங்க தான் 80% ஆஃப் லாபத்தை எடுத்துகிட்டு போயிருப்பாங்க. லாபங்கிறது வந்து நான் மானிட்டரி வைஸாக சொல்ல, அது வந்து ஃபேம் வைஸாக அதன் மூலம் அடுத்த படத்தில் கிடைக்க போகிற லாபம் வைஸாக 80% அவங்க எடுத்துகிட்டு போகிறாங்க. அப்புறம் ஒரு 10-15% வந்து டெக்னீஷியன் எடுத்துப்பாங்க. இப்போ இன்றைக்கி இருக்கிற பாலாஜி வந்து இந்த படம் ஓடிச்சுன்னா நாளைக்கு அவரோட லெவல் வேறுவாக இருக்கும். ஆனால் இந்த படம் ஓடினாலும் திருமலையோட லெவல் அதே லெவல் தான் இருக்கும், தயாரிப்பாளரோட லெவல் அப்படியே தான் இருக்கும். அவர் வந்து இந்த கடன்கள்ந்து விடுபடலாம். இப்போ மகேந்திர கொடுத்த ஃபைனான்ஸும் சுதாகர் கொடுத்த ஃபைனான்ஸ் இதெல்லாம் வந்து சரி பண்ணலாமே தவிர அடுத்து அவர் வந்து வெளியே வர்றதுக்கு கஷ்டம். அப்போது ஒரு 5% 10% தயாரிப்பாளர் தன் உயிரை கொடுத்து இந்த படத்தை ப்ரொமோட் பண்ணணும், வெளியே வரணும்னு நினைக்கும் போது இதில் 90% மேலே லாபம் அடைய போகிற நடிகர் டெக்னீஷியன்ஸு நிச்சயமாக இந்த படத்தை ப்ரொமோட் பண்ணணும். இன்னொரு விஷயம், இது பொது மேடையில் சொல்ல வேண்டிய விஷயம் இல்லைன்னா கூட இந்த பல விஷயங்களை வந்து இது போலீஸ்காரன் வந்து ஐயோ திருட்டு நடக்குதுன்னு வந்து ரோட்டில் கத்தினா எப்படி தவறோ அது மாதிரி தயாரிப்பாளர் சங்கத்தில் வந்து ஒரு ஈசி மெம்பராக இருக்கிற திருமலை வந்து இங்கே வந்து பேசுறது வந்து தேவையில்லாத ஒன்று. அவரோட சங்கத்தில் உட்காந்து இவ்வளோ கஷ்டம் இருக்குது, இதெல்லாம் பண்ணணுமே நீங்கன்னு முதல்ல அங்கே தான் பேசணும். அதனால் இப்போ தயாரிப்பாளர் சங்கங்களோட செக்ரட்டரிகள் இங்கே இருக்காங்க. நாங்கள் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு கண்ட்ரோல் அவங்ககிட்ட கொடுத்தோம். நாங்கள் என்னென்னா இப்போ கூட அதை ஒரு இது புரிஞ்சிக்கல. ஒரு திரைப்படம் நான் வந்து என் நண்பரோட நண்பர் அவர். நான் திரைப்படங்கள் வரும்போது கொஞ்சம் பழக்கமானார். அவர் எனக்கு பிடிச்சிருந்தது. அவர் வந்து ஒரு நாள் எங்கிட்ட வந்து சார் ஒரு 50,000 பணம் வேணும் சார். என்னன்னு கேட்டேன். ஒரு பெட்டி கடை வைக்க போகிறோம் சார் அப்படின்னு. சரி ஓகே, அவர் எனக்கு பிடிச்சிருந்தது, நான் தரேன்னு சொன்னேன். நான் நாளைக்கு வந்து வாங்கிக்கணும். இல்லை சார் நான் ஒரு 3 months கழிச்சு வந்து வாங்கிக்கிறேன் அப்படின்னார். அப்போது அவர் சென்னையில் வந்து ஒரு 20-30 இடங்களில் வந்து அலைஞ்சி எங்கே கடை இருக்குது, எங்கே கடை வச்சா நல்லாயிருக்கும், எங்கே வாடகை கிடைக்கும், அதில் கன்சியூமர் எங்கே இருக்காங்க, இதையெல்லாம் இப்போ ஒரு 3 மாதம் இருந்துட்டு அப்புறமா வந்தார். அண்ணன் இந்த இடத்துல கடை வைக்கலான் இருக்கேன், வாடகை கொடுக்க போகிறேன், எல்லாத்தையும் செட் பண்ணிவிட்டு என்கிட்ட வந்து பணம் வாங்கினார். நான் அது வந்து அவருக்கு வந்து இனமாக தான் கொடுக்கணும்னு நினச்சேன். ஆனால் அவர் வந்து ஒரு 6-7 மாதத்தில் அந்த பணத்தை எனக்கு திருப்பி கொடுத்துட்டார். அப்போது 50,000 ரூபாய் முதலீடு வச்சு எடுக்க போகிற ஒரு பெட்டி கடை வைக்க போகிற ஒரு நபர் ஒரு 3 மாதம் பிளான் பண்ணி எப்படி வச்சா பண்ணணும்னு பிளான் பண்ணி அது 6 மாதத்தில் மொத்த அசலையும் கடனையும் கொண்டு வந்து திருப்பி கொடுக்க முடியுது. ஆனால் எல்லாம் கோடீஸ்வரன் தான். இன்றைக்கி தயாரிப்பாளர் எல்லாம் கோடீஸ்வரன் தான். கோடீஸ்வரன்னா கோடிக்கு கம்மியாக இன்றைக்கி எந்த திரைப்படமும் எடுக்க முடியறதில்லை. அப்போ பல கோடிகளை போட்டு படம் எடுக்கிற ஒரு தயாரிப்பாளர் எந்த அளவுக்கு திட்டமிடுதல் வேண்டும், இதுதான் இது திட்டமிடுதல் தான் நம்ம தயாரிப்பாளருக்கும் இல்லை டெக்னீஷியன்ஸுக்கும் இல்லாத ஒன்றா இருக்குது. டெக்னீஷியன்ஸுக்கு இல்லைன்னா ஒன்றும் ஆக போகிறதில்ல, அவங்க வந்து வெயிட் பண்ண போகிறாங்க. ஆனால் தயாரிப்பாளர் ஒரு நாளும் ஒரு நிமிடமும் அந்த பணத்துக்கு வட்டி கட்டிகிட்டே இருக்கணும். எந்த விடுமுறையும் இல்லாத ஒன்றே இந்த வட்டி தான். எந்த விடுமுறையும் கிடையாது. கொரோனாவுக்கு கூட அதுக்கு வட்டி கிடையாது, செத்தாலும் வட்டி கிடையாது, வாழ்ந்தாலும் வட்டிக்கு லீவே கிடையாது. அப்போ அவங்க வந்து இதை பிளான் பண்ணிடணும். அப்போ நாங்கள் தயாரிப்பாளர் சங்கத்துக்கு ஒரு வேண்டுகோள், ஒரு வழிமுறை சொன்னோம். ஐயா, உங்கள்கிட்ட தயாரிப்பாளர் வராங்களா, எல்லாத்தையும் செக் பண்ணி யார் ஆர்டிஸ்ட்டு, யார் டைரக்டரு, எப்போ ஷெட்யூல் போகிறாங்க, ஷெட்யூல் டேட் வாங்கிட்டாங்களா, டைரக்டர் டேட் இருக்கா, ஆர்டிஸ்ட் டேட் இருக்கா, டெக்னீஷியன்ஸ் டேட்ஸ் இருக்கா, இதெல்லாம் கன்ஃபார்மாக எல்லாம் அக்ரிமெண்ட்டை வாங்கிங்க. ஏன்னா முன்னாடி திரைப்படங்களோட இது வந்து லட்சங்கள் இருந்தது, ஆயிரங்கள் இருந்தது. இன்றைக்கி கோடிகள் இருக்கும்போது நாணயம் வந்து கம்மியாயிடுச்சு. முன்னாடி ஒருத்தர் கூட
பணம் வாங்கினா எஸ் நான் வாங்கினேன் சார் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. எல்லாமே எழுத்தில் தான் எழுதலாமல் எழுத்தில் இருக்காது, வாயில் தான் இருக்கும். ஆனால் ஒரே ஒருத்தர் கூட நான் பணம் வாங்கலன்னு சொன்னதே இல்லை. நான் திரைப்படங்களில் டைரக்டர் இருக்கிற வரைக்கும், தயாரிப்பாளர் இருக்க வரைக்கும். ஆனால் இப்போ வந்து எல்லாமே கோடிகள் ஆயிடுச்சு. நோன்னு சொன்னால் பல கோடிகள் நம்ம சேவ் ஆகலாம். அப்போது அக்ரிமெண்ட் வந்து ரொம்ப மஸ்ட்டு சார் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஒரு ஒப்பந்தம், எல்லாருக்கும் உண்டான எழுத்துப்பூர்வமான ஒப்பந்தம், இதெல்லாம் சரி பண்ணிவிட்டு நீங்கள் இந்த படம் எல்லாம் சரியாக இருக்குது, நீங்கள் இதை வந்து படப்பிடிப்பு போகலாம் அப்படின்னு நீங்கள் ஒரு அனுமதி கொடுத்த பிறகு நாங்கள் படங்களுக்கு போகிறோம். ஏன்னா நாங்கள் ஒரு கண்ட்ரோலாக வச்சுருக்கோம். திரைப்பட தொழிலாளர்கள் சம்மேளனங்கிறது ஒரு கண்ட்ரோல் ஒரு அமைப்பாக இருக்குது. எந்த ஒரு உறுப்பினரையும் எங்களால் அழைச்சி அவங்க கூட உட்காந்து டிஸ்கஸ் பண்ண முடியும், அவங்க தவறு செய்து அவங்க மேலே நடவடிக்கை எடுக்க முடியும். அது மாதிரி ஒரு அனுமதியை ஒரு வழியை அவங்களுக்கு கொடுத்தோம். அவங்க கடிதம் அனுப்புகிறாங்க. இப்போ வந்து சிவா அனுப்புகிறாரு, ராதாகிருஷ்ணன் அனுப்புகிறாரு. ஆனால் ஒன்று இன்றைக்கி திருமலை வராரு, வந்துட்டு நாளைக்கு ஷூட்டிங்கு. இன்றைக்கி வந்து சார் எனக்கு லெட்ரு வேணும் சார், நீங்கள் லெட்ரு கொடுத்தா தான் ஷூட்டிங் வருவாங்க சார். எந்த விதமான சரிபார்ப்பும் இல்லாமல் திருமலை வருத்தப்படுவாரே. திருமலை அன்னைக்கு வருத்தப்பட்டால் பரவாயில்ல, இன்றைக்கி வருத்தப்படக்கூடாது. இன்றைக்கி திருமலை வருத்தப்படக்கூடாது. அப்போ நீங்கள் அவரை உட்கார வச்சு எல்லாம் சரி பண்ணி இதெல்லாம் இருக்கா. ஒரு இயக்குனர் 30 லட்சத்தில் படம் பண்ணதோ, அண்ணன் படவா கோபி இருக்கார் இல்லையா, 30 லட்சத்தில் படம் பண்ணான்னு சொல்லி தான் அவரை கொண்டு வந்தாங்க. அந்த படம் முடியறதுக்கு 3 கோடி ஆகும்னு ஆரம்பித்த பிறகு தெரியுது. அதாவது ஒரு 6 மாதத்தில் நல்ல வேலையாக அவர் அதுலேருந்து வெளியே வந்துட்டார். அதில் ஏதோ போட்ட வரைக்கும் லாபம் அப்படிங்கிறவர் வந்துட்டதால அவர் வந்து இன்றைக்கி ஒரு நன்றி சொல்கிறார். அப்போது எந்த திட்டமிடுதலும் இல்லை. அப்போ அந்த திட்டமிடுதல் இருந்தால் குறைச்சபட்சம் அந்த 4 கோடி இருக்கா, 4 கோடி உங்களால் ஃபைனான்ஸ் அரேஞ்ச் பண்ண முடியுமா, பண்ணிட்டீங்களா? ஏன்னா இன்றைக்கி ஒரு பைசா கூட யாரும் கடன் கொடுக்க தயாராக இல்லை. இப்படி மகேந்திர சிங் எப்படி கொடுக்குறாரு எனக்கு தெரியாது. இன்றைக்கி வந்து சிறிய படங்களுக்கு ஒரு பைசா கடன் கொடுக்க யாரும் தயாராக இல்லை. அப்போ அந்த ஃபைனான்ஸ் எல்லாம் ரெடி பண்ணிட்டீங்களா, கால்ஷீட்லாம் ரெடி பண்ணிட்டீங்க, இதெல்லாம் ரெடியாக இருக்குது. இந்த டேட்டில் ஏன் ஷூட்டிங் நடக்கலை? இப்போ உங்கள்கிட்ட ஒரு செக் ஒரு டைம் கொடுத்துட்டு 6 மாதத்தில் படம் முடிக்கிறோன்னா 30 நாள் உங்களுக்கு ஷூட்டிங் இருக்குன்னா ஏன் 30 நாள் ஷூட்டிங் நடக்கலை? டைரக்டர் சரியில்லையா, இல்லை ஆர்டிஸ்ட் வரலையா அப்படிங்கிறத வந்து செக் பண்ணக்கூடிய அதிகாரமும் அமைப்பு முறையும் தயாரிப்பாளர் சங்கத்துக்கு இருந்ததுன்னா இந்த மாதிரியான புலம்பல்கள் இந்த மேடைகளில் இருக்காது. தயவுசெய்து தயாரிப்பாளர் சங்கங்கள் ஒன்றிணைந்து இந்த வழியை நீங்கள் கொண்டு வந்தீங்கன்னா 100% நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. நீங்கள் யாருக்கிட்டையும் போக வேண்டிய அவசியம் இல்லை. அவங்க எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் உங்களை மீறி இங்கே படம் நடக்காது. இந்த உத்தரவாதத்தை நான் அந்த மேடையிலும் கொடுக்குறேன், அங்கேயும் கொடுத்தேன், எப்பவும் கொடுப்பேன். ஆனால் நீங்கள் அவங்கள பகைச்சக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க. தயாரிப்பாளர்கிட்ட இதெல்லாம் கேட்டால் எப்படி? ஏன் ஒரு அமைப்பு நாங்கள் கேட்குறோம். நாங்கள் ஒரு டெக்னீஷியனோட ஷூட்டிங் என்ன எல்லாத்தையும் இன்றைக்கி 23 படத்தோட சங்கங்களோட ஷூட்டிங் எங்கேங்கிறது எனக்கு தெரியும். உட்காந்த இடத்துல என்னால் சொல்ல முடியும். இன்றைக்கி 60 ஷூட்டிங் நடக்குதுன்னா யார் ஷூட்டிங்கில் இருக்காங்க, எங்கெங்கே ஷூட்டிங் நடக்குது என்னால் சொல்ல முடியும். அது கொஞ்சம் கஷ்டம்தான். அதை வந்து ஸ்கீம் பண்ணி ஃபார்ம் பண்ணி கொண்டு சேர்த்துட்டோம். அதுபோல் உங்களுக்கு பணம் வாங்குகிற சம்பளம் வாங்குகிற எங்களாலே இதெல்லாம் சொல்ல முடியும்னா பணம் கொடுக்குற உங்களால் ஏன் அதை சொல்ல முடியாது? உங்களால் ஏன் யுனைட்டாக இருக்க முடியாது? பணம் வாங்குகிற வந்து சிண்டிகேட் பண்ணும்போது பணம் கொடுக்குற நீங்கள் ஏன் சிண்டிகேட் பண்ண முடியாது? நீங்கள் ஒரு சிண்டிகேட் பண்ணி ஒரு ஒழுங்குமுறை இது பண்ணிட்டீங்கன்னா இந்த தமிழ் சினிமா 60-80% நிச்சயமாக மாறுபடும். ஒரு வருமானம் வருகின்ற இன்றைக்கி வந்து திரைப்படங்கள் 100% வருமானம் வரத்துக்கு உண்டான வழி இருக்குது. ஆனால் வருமானம் வர வழியெல்லாம் அடைச்சிட்டு கடன் வர வழி மட்டும்தான் நீ தயாரிப்பாளர் இருக்குது. வருமானம் வருதுன்னா அது வேறு யாருக்கோ போயிடுது. அந்த சேனல்லாம் வேறு இடத்துக்கு போயிடுது. கியூபா அது வேறு இடம், அவுடோனிட்டா வேறு இடம், மேக் மை ட்ரிப்பாக வேறு இடம். இன்றைக்கி நான் 30 லட்சம் டிக்கெட் இதுவாகுதுன்னா ஒரு டிக்கெட்டுக்கு 10 ரூபானா 3 கோடி ரூபாய் இன்றைக்கி வந்து ஒரு நாளைக்கு வருமானம். படம் ஓடுதோ லாபமோ நஷ்டமோ 3 கோடி ரூபா ஒருத்தர் வந்துகிட்டே இருக்குது. ஆனால் அந்த வருமானம் யாருக்கு போகுதுன்னா யாருக்கோ போகுது. இன்றைக்கி வந்து 1000 சினிமா தேட்டரில் வந்து 4 ஷோ போயிட்டே இருக்குது, 4000 ஷோ நடந்துகிட்டே இருக்குன்னா இதுக்கான கியூப் சார்ஜும் கட்டிகிட்டே இருக்கும். இது வருமானம், இதில் நஷ்டமே இல்லை. இது திரைப்படத்துறையில் இருக்குது. யாருக்கா தயாரிப்பாளருக்கு யாருக்கா வருதானா வருமானம் வர்றதே கிடையாது. அப்போது வருமானம் வருகின்ற வழிகள் இன்றைக்கி வந்து நான் 8 கோடி பேரில் 6 கோடி பேர் நம்ம திரைப்படங்களை ஏதோ ஒரு பிட்டை பார்த்துட்டே இருக்கான். ஒரு ஸ்டில்லை பார்த்தா கூட அதுக்கு பணம் கட்ட வேண்டிய சூழ்நிலை இருக்குது. நான் போட்ட மியூசிக்கு, என் படத்தோட மியூசிக்கை நான் ஸ்டேஜில் பாடுறதுக்கே நான் திருப்பி பணம் கொடுக்க வேண்டிய இது இருக்குது. 1 லட்ச ரூபா பணம் கொடுத்து வாங்கின என்னோடய பாட்டை நான் இன்றைக்கி இப்போ ஸ்டேஜில் போனோன்னா அவனுக்கு 3 லட்ச ரூபா ஒரு பாட்டுக்கு ஒரு தடவைக்கு நான் பணம் கொடுக்க வேண்டிய அவலம் இன்றைக்கி இருக்குது. அப்போ என்னோடய படம் வருமானம், என்னோடய திரைப்படம் பல பேருக்கு பல வழிகளில் வருமானத்தை கொட்டி கூச்சிட்டே இருக்குது. ஆனால் படையெடுத்த தயாரிப்பாளருக்கு அந்த வருமானம் வருவதில்லை. எப்படி வந்து விவசாயிக்கு அவனோட உழைச்ச நெல் இதுக்கு வந்து உழைப்புக்கு நெல்லுக்கு வந்து தக்காளிக்கு வருமானம் வரது இல்லையோ, அதுபோல் திரைப்பட தயாரிப்பாளர்களுக்கு அவருடைய போட்ட முதலீடுக்கு வருமானம் வருவதே இல்லை. அதை நீங்கள் ஒழுங்கு பண்ணிங்கன்னா
நிச்சயமாக லாபம் வந்துகிட்டே இருக்குது. லாபம் தயாரிப்பாளர் தவிர மற்றவங்க வருது. வருகின்ற லாப நஷ்டத்துக்கு மட்டும் நீங்கள் தயாராகிடுறீங்க, கடனுக்கு மட்டும் நீங்கள் வட்டி கட்டிட்டுருக்கீங்க, கடனுக்கு மட்டும் வீட்டை விட்டுட்டுட்டீங்க. ஆனால் வருமானத்தை எல்லாம் வேறு யாரோ சாப்பிட்டுட்ருக்காங்க. நிச்சயமாக இன்றைக்கி திரைப்படத்துறையில் போற்றப்படக்கூடியவர்கள் தயாரிப்பாளர்கள் தான். இந்த கஷ்டமான காரியத்திலும் இன்றைக்கி 60 ஷூட்டிங் நடந்துகிட்ருக்கு. யாரோ ஒருத்தன் திரைப்படத்தை நேசிக்கிறான், அவன் படம் எடுக்க வர்றான், அவங்கள நீங்கள் சீரமைச்சு வழி நடத்தினீங்கன்னா இந்த திரைப்படத்துறை மிக நன்றாக இருக்கும். இந்த திரைப்படத்துறை இந்த மேடையில் சொல்கிறதுக்காக நீங்கள் என்னை மன்னிச்சிருங்க. ஏன்னா இது வந்து திருமலை சொன்னதுக்காக சொல்கிறேன். நிச்சயமாக நீங்கள் ஒரு ரூல் போடலாம். இவங்க இன்றைக்கி இந்த படங்களில் இந்த ப்ரொமோஷன்ஸ், நான் இந்த படத்துக்காக சொல்லலை, ஏன்னா அது அசோக் நீங்கள் தப்பாக நினச்சக்கூடாது. அது என்ன ப்ராப்ளம் எனக்கு தெரியாது. எந்த திரைப்படமோ அந்த திரைப்படத்துக்கு உண்டான ஒத்துழைப்போ ப்ரொமோஷன்ஸுக்கோ வராதவர்களோட நீங்கள் எங்கேயோ போய் படம் எடுத்துங்க, நாங்கள் உங்களை வச்சு படம் எடுக்க மாட்டேங்கன்னு சொன்னீங்கன்னா யாரும் உங்களை, அவங்க படமே நடக்காது. அவங்களாம் ரோட்டில் வர வேண்டியது தான். அது எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் அந்த இது உங்கள்கிட்ட இருக்குது. ஆனால் என்ன இல்லைன்னா இதை இணைந்து சொல்லக்கூடிய பலம் உங்களுக்கு இல்லை. தனிப்பட்ட முறையில் நீங்கள் புலம்பிக்கலாமே தவிர இணைந்து தயாரிப்பாளர்கள் குரலாய் ஒரே குரலாய் ஒலித்தால் தமிழ் சினிமா உருப்படும். அதை நிச்சயமாக நீங்கள் எடுக்கின்ற அனைத்து முயற்சிகளுக்கும் தென்னிந்திய திரைப்பட சம்மேளனம் ஒத்துழைக்கும் என்பதை இந்த மேடையில் உறுதியாக சொல்லி, இந்த மேடை சிறிய தயாரிப்பாளர்களை வாழ வைக்கக்கூடிய மேடையாக இருக்கும். ஏன்னா சின்ன படத்தில் தான் நான்லாம் இன்றைக்கி வந்தோம். சின்னமாக ஒரு சின்ன படம் எடுத்தோம், ஒரு 10 நிமிஷம் படம் எடுத்தோம். அது இப்ராஹிம் சார் காட்டும், சிவா சார் காட்டும், விஜயகாந்த் சார் காமிச்சோம். அந்த படங்கள் தான், அது மூலமாக தான் இன்றைக்கி நாங்கள் இன்றைக்கி வருவோம். நான் செம்பருத்தி திரைப்படம் எடுக்கும்போது கூட 90 லட்சம் இன்வெஸ்ட் பண்ணேன். எனக்கு வந்து 1.5 கோடி எனக்கு லாபம் வந்தது. லாபம்னா மொத்தமாக வந்து ஒரு 50-60 லட்சம் ப்ராஃபிட் வந்தது. அப்போது எங்களோட பட்ஜெட்டுக்குள்ளே எங்களோட கைக்குள்ளேயே சினிமா இருந்தது. இன்றைக்கி நம்ம கைக்குள்ளே சினிமா இருக்கான்னா நீங்கள் தான் எனக்கு பதில் சொல்லணும். நம்ம கையில் சின்ன சினிமாவும் இல்லை, பெரிய சினிமாவும் இல்லை. இன்றைக்கி திடீர்னு வந்து நம்ம வந்து பலூன் ஊதுறோம்னா அது வந்து விரிவடையுது. விரிவடைஞ்சோன்னா இதுதான் மொத்த உலகம் நினச்சிக்கிறோம். ஒரு தோல்விங்கிற ஒரு படம் மிகப்பெரிய படம், ஒரு 125 கோடி வந்து ஓடிடி வாங்குறான். அது புஷ்ஷுன்னு ஆகுது. அந்த பலூனில் ஒரு ஓட்டை போட்டால் வெடிச்சு போகிற மாதிரி புஷ்ஷுன்னு ஆனவுடனே ஓடிடி படத்தை வாங்க நிறுத்துகிறான். படங்கள் ஓட ஆரம்பித்தவுடனே கொரோனா பீரியடில் ஓடிடிக்கெலாம் மிகப்பெரிய மார்க்கெட்டை வந்தோடனே நம்மக்கிட்ட இருந்த 50 கோடி 100 கோடி இந்த படங்கள் வந்து 100 கோடி 200 கோடி படம் வாங்கின உடனே யாருக்கான எந்த விதத்தில் நம்மளுடைய பட்ஜெட் அதுக்கு இன்க்ரீஸ் ஆச்சுங்கிறத நீங்கள் தான் யோசிக்கணும். அப்போது 100 கோடி படம் 300 கோடிக்கு வியாபாரம் ஆகும்போது நீங்கள் 300 கோடிக்கு பண்ணீங்க. இப்போ ஓடிடி வாங்குறதில்ல, சேட்டலைட் வாங்குறதில்ல. அப்போ என்ன பண்ணணும்? ஓடிடிக்கு முன்னாடி என்ன ஸ்டேட்டஸ் இருக்கோ அந்த ஸ்டேட்டஸ் கொண்டு வரணும். அப்போ தான் வந்து திரைப்படங்களை உருவாக்க முடியும். அப்படி இருந்தால் தான் இன்றைக்கி திரைப்படங்களை நாங்கள் ஷூட்டிங்கே போக முடியும். இன்றைக்கி நீங்கள் என்ன வேணால் நினச்சிங்க, 6 மணிக்கு மேலே அந்த ப்ரொடியூசர் விட்ட சம்பளம் வாங்கும்போது எவ்வளோ கஷ்டமாக இருக்குன்னா அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. கண்ணீர் விட்டு தான் அந்த தயாரிப்பாளர்கிட்ட பணம் வாங்க வேண்டியதாக இருக்குது. அவங்களால கொடுக்க முடியல, எங்களால் வாங்க முடியல. இந்த சிரமமான ஏன்னா தயாரிப்பாளர் நல்லா இருந்தால் தான் தொழிலாளர்கள் நல்லா இருக்க முடியும். அப்போ தயாரிப்பு துறை நல்லா இருந்தால் தான் இன்றைக்கி எல்லாருமே நல்லா இருக்க முடியும். அப்போ நான் பேசுவது தயாரிப்பாளர் நல்லா இருக்கணுமோ, இல்லை டெக்னீஷியன் நல்லா இருக்கணுமோ, ஆர்டிஸ்ட் நல்லா இருக்கணுங்கிற எந்த இதுவும் இல்லை. இந்த தமிழ் சினிமாங்கிற ஒரு வீடு அழகாக இருந்தால் இங்கே எல்லாரும் நடிகர்களும் இந்த வீட்டில் குடியிருக்கலாம், தயாரிப்பாளரும் இந்த வீட்டில் குடியிருக்கலாம், தொழில்நுட்ப கலைஞர்களும் தொழிலாளர்களும் இந்த வீட்டில் குடியிருக்கலாம். அந்த வீடே இடிஞ்சு போச்சுன்னா எல்லாரும் ரோடுக்கு வர வேண்டியது தான். அதனால் தயவுசெய்து நீங்கள் எடுக்கின்ற அனைத்து முயற்சிகளுக்கும் தென்னிந்திய சம்மேளனம் ஒத்துழைக்கும் என்று கூறி திருமலைக்கும் அதனுடைய டீம் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்து கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. உருண்டு வர உழைப்பு வேண்டும். அப்படி உழைப்பவர், உழைக்க சொல்பவர் அம்மா கிரியேஷன் டி சிவா அவர்களை பேச அழைக்கிறோம். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் படம் என்னாகுமோ ஏதாகுமோன்னு ஒரு டென்ஷன்லேயே இருந்தது. இந்த வெள்ளிக்கிழமை நல்லா வந்திருக்கு. ராயன் ஒரு வியாபார ரீதியாக மாபெரும் வெற்றியை பெற்றிருக்குது. ஒரு மகிழ்ச்சியான சூழ்நிலை தான் இன்று தமிழ் சினிமாவுக்கு.
இங்கிருந்து அனைவர் சார்பாகவும் இந்த டீம் ராயனுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். இதுபோக வார வாரம் நிறையா படங்கள் ஜெயிச்சிட்டே வந்தால் இன்றைக்கி பேசுகிற இந்த டிப்ரெஸ்டு டாக்ஸ் எல்லாம் குறைஞ்சி போயிடும். நிறைய வெற்றிகள் வரணும், அது மட்டும்தான் நோக்கம். அந்த வகையில் எமக்கு தொழில் ரொமான்ஸ் வியாபார ரீதியாக வெற்றி படமாக அமையணுன்றது என்னுடைய வேண்டுதல், வாழ்த்துக்கள். இந்த விழாவினுடைய முக்கியமாக இங்கே வந்து அத்தனை பேருமே வந்த ஒரே காரணம் திருமலை என்ற ஒரே காரணம். தம்பி திருமலை வந்து ஒரு அற்புதமான சினிமாவின் காதலன். அவனுக்கு தொழில் சினிமா தான், வேறு எதுவுமே இல்லை. அந்த மாதிரி ஒரு நல்ல போராளி, ரொம்ப பேஷனேட்டாக சினிமாவை ரொம்ப லவ் பண்ணி சினிமான்னு லெஃப்ட் ரைட்டு சுற்றிட்டு இருக்கிற ஆள். அவருக்கு வந்து இன்றைக்கி திருமலை வந்து ஒரு ப்ராடக்ட் ஐடென்டிஃபை பண்ணி ஒரு படத்தை பார்த்து அந்த படத்தில் இருக்கிற சிக்கல்களை கலைந்து அதை வெளியே கொண்டு வர்ற முயற்சிக்கு நிச்சயமாக எங்களுடைய எல்லாருடைய ஆதரவுக்கும் வாழ்த்துக்கள். அந்த மாதிரி ஒரு போராட்டம் ஜெயிக்கணும். ஏன்னா அந்த மாதிரி பண்ணும்போது இன்னும் நிறையா சின்ன படங்களை மீட்டு கொண்டு வருவதற்கு பல பேர் முயற்சிப்பாங்க. அதற்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய மகேந்திரகுமார் நகார் அவர்களுக்கு மற்ற வென்டையர் டீமுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். இயக்குனர் பாலாஜி அவரை பற்றி நான் கேள்விப்பட்டிருக்கேன், நிறைய நல்ல படம்லாம் இந்த படத்தை நல்லா பண்ணியிருக்கார் அப்படின்ட்டு. அவர் வந்து ஜெயிச்சு ஒரு பெரிய இயக்குனராக வருவதற்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அதே மாதிரி வந்து தமிழ் சினிமாவின் மிகச்சிறந்த குறிப்பிடக்கூடிய அற்புதமான மெலோடிகளை தரக்கூடிய இசையமைப்பாளர் தம்பி நிவாஸ், அவருக்கும் இந்த படத்தினுடைய வெற்றி பெரிய வரவேற்பை தர வேண்டும், இந்த பாடல்கள் வெற்றியடைய வேண்டும், அவருடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். அது மாதிரி வந்து இந்த ஒரு இக்கட்டான சினிமா சூழ்நிலையில் இது போன்ற சிறிய படங்களை வெளியே கொண்டு வரதுக்கு முயற்சிக்கிற திருமலைக்கும் அந்த மொத்த டீமுக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களையும் நன்றியும் தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி. அடுத்ததாக நாம் பேச அழைக்கிறோம். சில இயக்குனர்களின் ஒரு படம் போதும் இந்த உலகையே பேச வைக்கும். அத்தனை விருதுகளும் அள்ளி குவித்த ஆரண்ய காண்டம் படம், ஆணை பெண்ணாக்கி பார்த்து அழகு பார்த்த சூப்பர் டீலக்ஸ் தொடரும் வெற்றி படங்கள், தீயாய் எழுந்து திசைகள் பல கடந்து மீண்டும் மீண்டும் வெற்றி கதைகள் கொடுக்க வாழ்த்துக்களோடு அழைக்கிறோம் தியாகராஜா குமாரராஜா அவர்களை. அனைவருக்கும் வணக்கம். எனக்கு முன்னாடி நிறைய பேர் காரசாரமாக பேசிட்டு போனதுனால நான் உப்பு சப்பு இல்லாமல் ஒரு வாழ்த்துக்கள் வேண்டி தெரிவிச்சுக்கிறது தான் இருக்கேன். பாலாஜி ரொம்ப நாளாக பழக்கமான நண்பர். இப்போ சமீப காலமாக ரொம்ப நெருக்கமாக பழகிறதுக்கு வாய்ப்பு கிடைச்ச ஒரு நண்பர். நிறைய சிரமங்களுக்கு நடுவிலையும் போராட்டங்களுக்கு நடுவிலையும் அவர் அந்த படத்தை எடுத்திருக்கிறார். நம்ம தமிழ் சினிமாவில் பெரிய பெரிய இயக்குனர்கள் எல்லாமே சின்ன சின்ன படங்கள் பண்ண ஆரம்பித்து தான் பெரிய இயக்குனர்கள் ஆகியிருக்காங்க. ஏன்னா அது மாதிரி இவரும் ஒரு சின்ன படத்தில் ஸ்டார்ட் பண்ணுறாரு. மிகப்பெரிய இயக்குனராக வர்றதுக்கு வாழ்த்துக்கள். இசையமைப்பாளர் நிவாஸ்க்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். படத்தில் நடித்த அசோக் செல்வன், பாலாஜி தரணிதரன், விஜய் வரதராஜன், படவ கோபி இவர்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். படம் வெற்றியடைய என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். தேங்க்யூ சார். அடுத்ததாக நாம் பேச அழைக்கிறோம். தெகிடி, சேதுபதி, செம்பி, டக்கர் என்று நிலமெல்லாம் மணக்க நாமெல்லாம் மகிழ காதுகளில் ஒலிக்கும் இவரது கான பாடல் எப்போதும் எங்கேயும் இவர் குரல் எமக்கு தொழில் ரொமான்ஸ் என்று ஒலிக்க வேண்டும் என்று வாழ்த்துக்களோடு அழைக்கிறோம் நிவாஸ் கே பிரசன்னா இசையமைப்பாளர் அவர்களை. எல்லோருக்கும் வணக்கம். வந்திருக்கும் பத்திரிகையாளர் நண்பர்களுக்கும், distinguished guests on stage, எல்லோருக்கும் வணக்கம். எமக்கு தொழில் ரொமான்ஸ் பல போராட்டங்களுக்கு அப்புறம் வந்து இப்போது திஸ் ஃபிலிம் ஹேஸ் ஃபவுண்ட் இட்ஸ் லைட் அப்படின்னு சொல்ல முடியும். நம்ம வந்து நான் நிறையா டைரக்டர்ஸோட ஒர்க் பண்ணியிருக்கேன். வெரி ஃபியூ டைரக்டர்ஸ் நீங்கள் வந்து யூ கம் அக்ராஸ் தெம், யூ ஃபைண்ட் தம் வெரி சென்சிபிள். அட் த சேம் டைம் அவங்களோட உங்களுக்கு ஒரு பர்சனல் கனெக்ஷன் இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு சில இயக்குனர்கள் நான் சந்தித்து எனக்கு ரொம்ப மிக நெருக்கமான ஒரு இயக்குனர்னால் பாலாஜி சார் தான் நான் சொல்ல முடியும். அவருடைய சென்சிபிலிட்டிஸும் அவருடைய தாட் ப்ராசஸும் நான் ரொம்ப நிறையா விஷயங்களை ரசிச்சிருக்கேன். இந்த படத்தில் பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட இவரோட நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 6 வருஷமாக ட்ராவல் பண்ணிகிட்ருக்கேன். இந்த படம் ஆரம்பித்தது. ஸோ எனக்கு ஒரு பிரதர் அவர், ஆக்சுவலி ஒரு ஃபேமிலி எப்போவுமே. ஸோ இந்த ஃபில்ம் வந்து நல்லா வந்திருக்கு, பாடல்களும் நல்லா வந்திருக்கு. ஏன்னால் வந்து
இதுக்கு நாங்கள் நிறையா சாரும் நானும் நிறைய விஷயங்கள் டிஸ்கஸ் பண்ணி நிறையா உழைச்சிருக்கோம். ஈவன் தோ இந்த நிறைய விஷயங்களுக்கு தாண்டி இந்த படம் ரிலீஸ் ஆகும்போதும் இந்த ஃபிலிமில் ஒரு சோல் இருக்குன்றதை நான் ரொம்ப நம்புகிறேன். ஆக்சுவலி ஐ திங்க் அந்த ஒரு விஷயந்தான் எப்போவுமே இந்த படத்தை வந்து ஹோல்ட் பண்ணிகிட்ருக்கு. ஸோ சார் பற்றி சொல்லணுனால் அவரோட போராட்டங்களை நான் என் கண் முன்னாடி பார்த்துருக்கேன். அவர் என்னென்னலாம் கோத்ரூ பண்ணியிருக்காருன்றது ஐ ஹவ் சீன் ரைட் இன் ஃப்ரண்ட் ஆஃப் மை ஐஸ். ஸோ ஐ திங்க் சாரோட பொட்டென்ஷியல் அண்ட் அவர் வந்து இன்னும் பெரிய இடத்துக்கு வருவார்ன்றதை நான் நிறைய நம்புகிறேன். மை ப்ரேயர்ஸ் அண்ட் மை விஷஸ் டு சார். அண்ட் நெக்ஸ்ட் வந்து என்னுடைய ப்ரொடியூசர்ஸ். இந்த படத்தை முதல்ல ஆரம்பித்தது சுதாகர் சார். அவர் மூலமாக தான் இந்த படம் வந்து பாலாஜி சார் கிட்ட இருந்து ஒரு விஷயமாக ஃபார்ம் பண்ணி அதெல்லாம் நடந்து நிறைய விஷயங்களை தாண்டி அப்புறம் வந்து ஒருத்தர் மூலமாக இந்த படம் வரணுன்னு இருக்கிறதுனா திருமலை சார் தான். அவர் வந்து இந்த படத்துக்கு ஒர்க் பண்ண எடுத்த முயற்சிகளாகட்டும் நான் என் கண் முன்னாடி பார்த்துருக்கேன். ஏன்னா சின்ஸ் 2018 ஒவ்வொரு வருஷமாக வரும் இந்த விஷயம். ஒரு வருஷமாக வருவாங்க, இப்போ பண்ணிடலாம், அப்புறம் சம்டைம்ஸ் நின்றுடும், திருப்பி வந்துடும். ஸோ அந்த வெயிட்டிங் ப்ராசஸ் ஆகட்டும் அவங்க கோத்ரூ பண்ணதை நான் பார்த்துருக்கேன். ஸோ இது எல்லாமே வந்து இப்போ ஃபைனலி இப்போ ஒரு குட் ஸ்பேஸ்க்கு இப்போ அந்த ஃபிலிம் வந்திருக்குன்றது எனக்கு ரொம்ப 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 சந்தோஷம். பிகாஸ் என்னால் வந்து கண்டிப்பாக பாலாஜி சாரோட ஒரு முழு முயற்சியும் அவருடைய சம்டைம்ஸ் இஸ் வெரி அடமெண்ட். ஸோ ஐ திங்க் அதுதான் அவரோட பிக்கஸ்ட் ப்ளஸ்ன்றதை நான் பார்க்குறேன். எவ்வளோ நிறையா நாங்கள் 2 பேரும் வந்து ஒரு பாய் ஃப்ரெண்ட் கேர்ள் ஃப்ரெண்ட் மாதிரி அப்பப்போ அடிச்சுப்போம், திருப்பி பேசிப்போம். ஸோ இதெல்லாம் தாண்டி இந்த ஃபிலிம் வந்து இப்போ வந்திருக்குன்றது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ ஐம் வெரி வெரி கிளாட் டு பி அ பார்ட் ஆஃப் திஸ் ஃபிலிம். அண்ட் I really thank my technicians, my singers, my sound engineers, my whole team and producers, Ashok, my friend, Avantika and everybody. This film has come out very well. நான் பார்த்துருக்கேன், நான் என்ஜாய் பண்ணியிருக்கேன் நிறையா சீன்ஸ். ஐ திங்க் சரியான நேரத்தில் இந்த ஃபிலிம் வில் ஃபைண்ட் இட்ஸ் ஓன் டெஸ்டினின்றதை நான் வந்து பிலீவ் பண்ணுறேன். ஸோ எல்லோருக்கும் நன்றி, வந்திருக்கும் அனைவருக்கும் நன்றி. டு ஆல் த கெஸ்ட், பாலாஜி தன்னிதன் சார், குமாரராஜா சார், everybody, to producers, Barava Gopi sir, thank you so much for the I very feeling grateful to be standing here. Thank you so much. நன்றி. அடுத்ததாக நாம் பேச அழைக்கிறோம் எழில் லிங்குசாமியுடன் சினிமா பயின்றவர், எழுத்தார்வம் கொண்ட இயக்குனர். இன்று இயக்குனராக அறிமுகமாகிறார். எமக்கு தொழில் ரொமான்ஸ் படம் மூலம் கனவு மெய்ப்பட கனவு தொழிற்சாலையில் இவர் படம் இடம் பிடிக்க வாழ்த்துக்களோடு அழைக்கிறோம் இயக்குனர் பாலாஜி கேசவன் அவர்களை. அனைவருக்கும் வணக்கம். எமக்கு தொழில் ரொமான்ஸ் இது வந்து ஒரு ஜாலியான படம் தான். ரொம்ப பெரிய ட்விஸ்ட் அண்ட் டர்னோ பெரிய புதுமையோ அப்படி கிடையாது. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு படம் பண்ணணும். அது நம்ம யோசிக்கும் போதும் எழுதும்போதும் எடுக்கும்போதும் அந்த நோக்கத்தில் எடுக்கப்பட்டது தான் இந்த படம். என்டர்டெயின் பண்ணணும் அப்படின்றது அது இப்போ படமாக பார்க்கும்போதும் அது இருக்குது. பட் படத்தை சுற்றி நடந்த விஷயங்கள் பயங்கரமான திருப்பங்களும் திகிலூட்டும் சம்பவங்களுமா இருந்தது. பட் இது முடிஞ்சு இப்போ இது வந்திருக்கிறது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. அது இல்லாமல் நிறைய பேத்துக்கு நான் நன்றி சொல்லணும். இந்த படத்தில் வந்து என்னோடய தயாரிப்பாளர் சுதாகரனில் ஆரம்பித்து இந்த படத்தில் ஒர்க் பண்ண நடிகர் நடிகைகள், டெக்னீஷியன்ஸ், அது ஒரு பெரிய பட்டியல். அது சொல்கிறதுக்கு நிறையா இருக்குது. பட் நிறையா பேசியிருக்காங்க, இன்னும் பேசணுங்கிறதுனால நான் ரொம்ப சுருக்கமாக சொல்கிறேன். நிவாஸ்க்கு ரொம்ப தேங்க்ஸ். நிவாஸ் சொன்ன மாதிரி தான், நானும் வந்து நிவாஸ் கூட அவ்வளோ சண்டை போட்டிருக்கேன். அவர் ஒரு தம்பி, அது வந்து என்னென்னா அது சேட்டை பண்ணுற தம்பி. அது சில பேர் நல்லா புத்திசாலியாக இருப்பாங்க, படிக்க மாட்டாங்க, உட்காந்து படிக்க மாட்டாங்கல்ல, அந்த மாதிரி அவர் கூட ஒர்க் பண்ணும்போது கொஞ்சம் அந்த மாதிரி விஷயங்கள் அந்த மாதிரி நடந்தது. ரொம்ப நல்லா வந்திருக்கு. சினிமாட்டோகிராஃபர் கணேஷ் சந்திரா அவரும் அப்படி தான். எனக்கு எப்போவுமே இந்த ஸ்பாட்டில் ஒர்க் பண்ணும்போது நம்ம என்ன பிரச்சனைகளோடு ஒர்க் பண்ணாலுமே அது வந்து நான் ரொம்ப ஒரு அன்பான ஒரு காதல் மிகுந்த இடமா பார்ப்பேன். ஏன்னா நம்ம ஒரு விஷயம் யோசிச்சுட்டு போகிறோம், நம்ம எங்கேயோ உட்காந்து யோசிச்சுருப்போம், ரொம்ப ஈஸியாக யோசிச்சுருப்போம். அதை எடுக்கிறதுக்கு அந்த ஒரு 30-40 பேர் அந்த ஒரு புள்ளியில் கவனம் வச்சு, அது ஃபோக்கஸ் புல்லிலேருந்து ட்ராலி தள்ளுறவங்கலேருந்து அந்த மூச்சை பிடிச்சி அந்த 30-40 பேர் அந்த ஒரு புள்ளியில் வேலை பார்க்குறாங்கல்ல, அந்த இடத்த பார்க்கும்போதே நமக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். நம்ம ஒரு விஷயம் யோசித்தோம், அது அவ்வளோ பேர் வேலை பார்க்குறது என்னென்னா அவங்களுக்கு காசு தர்றாங்க, இல்லை அவங்கள இம்ப்ரெஸ் பண்ணணும், அதெல்லாம் கிடையாது. முழுக்க அந்த சினிமா மேலே இருக்கிற அவங்களோட பேஷன் இருக்குல்ல, அது பார்க்கும்போது நமக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். என்ன பிரச்சனை இருந்தாலும் நம்ம அதை எடுத்துடலாம். அப்படி இந்த கேமராமேன்லாம் வந்து பார்த்தா
ஒரு ஷாட் எடுத்துகிட்டு நம்ம பரபரப்பாக போயிட்டுருப்போம், ப்ளீஸ் 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 ப்ளீஸுங்க ஒரே ஷாட் அப்படியே லென்ஸ் மாற்றி அப்படியே எடுத்துடுறேன் பாரு, ஏன் கெஞ்சுற நீ நம்ம படத்துக்கு தானே எடுக்கிற, ஆனால் பட் நம்ம சீக்கிரம் போகணும் அப்படின்ற மாதிரி போயிடுவோம். அதே மாதிரி பார்த்தா எல்லாருமே மெயின் டெக்னீஷியன் இல்லை, அந்த டீமில் ஒர்க் பண்ணுற எல்லாருமே அந்த ஒரு ஸ்க்ரீன்லாம் வந்து அந்த ப்ளோயர் வச்சு ஒருத்தர் வந்து கிருன்னு அடிச்சிட்டு இருக்காரு அந்த காற்றுல ஸ்க்ரீன் எட்ஜ் ஃப்ரேம் எட்ஜில் ஆடணுன்ட்டு. அது எனக்கு டிஸ்டர்ப் ஆகுதுன்னு போய் அந்த ஸ்க்ரீனை விலைக்கு பார்த்தா அந்த அசிஸ்டன்ட் கேமராமேன் வந்து ஒரு பூனை மாதிரி சுருண்டு படுத்து அடிச்சிட்டு இருக்காரு. அப்படி பார்த்தோன்னே அப்படி பார்த்தாப்புல டிஸ்டர்பன்ஸாக இருக்குன்னே சரி அப்படின்னாப்புல. அவர் வந்து என்னென்னா அவர் வீட்டில் சாப்பிட்டுட்டு தட்டை கழுவாரான்னு தெரியாது, ஆனால் இந்த வேலையை அவர் பண்ணுறாருன்னா அவர் கேமராமேனை இம்ப்ரெஸ் பண்ணணும் இல்லை என்ன அப்படி கிடையாது, அவருக்கு சினிமா மேலே இருக்கிற ஆர்வம். அப்படி அந்த தொழிலில் வேலை பார்க்குறவங்க மொத்தமாக வேலை பார்க்கும்போது ஒன்று இருக்கும்ல, அதை நான் இந்த படம் ஒர்க் பண்ணும்போது மொத்த டீமு கூடயும் நான் ஃபீல் பண்ணேன். அவங்க எல்லாருக்குமே என்னோட நன்றிகளை சொல்லிக்கிறேன். ஆலன், எடிட்டர் ஆலன், ஜெய் ஆர்ட் டைரக்டர், எல்லா பேருமே என்னோட அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் எல்லாருக்குமே நான் நன்றி சொல்லிக்கிறேன். அவர் திருமலை அவர்களுக்கு நான் மிகப்பெரிய நன்றி சொல்கிறேன். ஏன்னா அவர் ஆக்சுவலாக இது எமக்கு தொழில் ரொமான்ஸ், அவர் எமக்கு தொழில் போர் அப்படிங்கிற மாதிரி ஒன்று ஆரம்பித்தார். அதனால் வந்து அவர் சொல்ல வேண்டிய விஷயங்கள் அவர் அது போராட்டத்துக்கு அப்புறம் இந்த படத்தை வெளியில் எடுத்துகிட்டு வர்றாரு. உங்கள் பார்க்குற எல்லாருக்குமே இந்த படம் வந்து ஒரு நல்ல ஒரு ஜாலியான ஒரு மூடில் இருக்கும்னு நம்புகிறேன். அப்புறம் திரைத்துறையில் இருக்க பெரிய பெரிய ஆட்கள் அவங்க இந்த மேடையில் இருக்கிறது என்னோட படத்துக்கு வந்திருக்கிறதுன்றது வந்து எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இப்போ செல்வமணி சாராக இருக்கட்டும், சிவா சாராக இருக்கட்டும், அப்புறம் அந்த ஒரு அலெக்சாண்டர் அவர் ப்ரொடியூசர்லாம் வந்து அவரை நான் பார்த்தது கூட கிடையாது. ஒரு படத்தை பார்த்துட்டு ஜெனுவனாக அந்த படத்தை பார்த்து என்ஜாய் பண்ணேன்னு சொல்லும்போது நமக்கு சந்தோஷமாக இருக்குது. எனக்கு வந்து என்னென்னா நான் இப்போவும் ஒரு சாதாரண ரசிகன் தான், நான் இந்த படமும் ஒரு சாதாரண படம் தான். பட் என்னென்னா நமக்கு நானே இப்போ ட்ரெய்லர் டீசர் பார்க்கும்போது ஏதோ ஒரு படம் பார்க்குறோங்கிற சந்தோஷத்தில் தான் உட்காந்துருந்தது. என்னோட படம் கூட இல்லை, நமக்கு எப்போவுமே அந்த ஒரு படம் பார்க்குறோங்கிற ஒரு மகிழ்ச்சி இருக்கும்ல, அது வந்து அது எனக்கு அந்த மாதிரி தான் அதை எடுத்துருக்குறோம். எல்லாரும் அப்படி சொல்கிறது, இவங்க எல்லாம் வந்திருக்கிறது, என்னை வாழ்த்துனது, ரொம்ப ஜெனுவனாக சொன்னது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. முக்கியமாக என்னோட நண்பர்கள் பாலாஜி தரணிதரன், செல்லா, குமார் ராஜா, அவங்களுக்குலாம் நான் என்னோட மிகப்பெரிய நன்றியை சொல்லிக்கிறேன். ஏன்னா என்னோட நண்பர்கள் தான் எனக்கு ஒரு வகையில் ஆசான்கள். உங்ககிட்ட தான் நான் கற்றுக்கிறேன். நான் வந்து நிறைய படம் பார்த்து புக்கு படித்து அப்படிலாம் கிடையாது. நம்ம இப்போ பாலாஜி கூட நான் ஒரு படம் பார்க்குறேன்னா அந்த பாலாஜி படம் பார்க்கும்போதே அது அவரோட பார்வையில் சில விஷயங்கள் சொல்லும்போது அது நமக்கு லேர்னிங்காக இருக்கும். குமார் ராஜாவும் அப்படி தான். குமார் ராஜாலாம் வந்து அவர் கூட நான் குமார் ராஜா, செல்லா, பாலாஜி 3 பேருக்குள்ள ஒற்றுமை என்னென்னா இவங்ககிட்ட பேசிட்டு போயிட்டேன்னா வீட்டில் நினச்சி சிரிச்சிட்டு இருப்பேன். அப்படி ஒரு பயங்கரமான கமெண்ட்ஸ் சொல்லுவாங்க, ரொம்ப ஹியூமர் சென்ஸு, சினிமா மேலே இருக்க பேஷன். அவங்களோட இருக்கும்போது என்னென்னா நமக்கு பத்தலைன்ற ஒரு உணர்வு இருந்துக்கிட்டே இருக்கும். இன்னும் இந்த பிரேம்குமார் 96 டேரக்டர், அவர் தான் அந்த ப்ராஜெக்ட் அசம்பிள் பண்ணார். என்னென்னா இன்னொன்று நம்ம எல்லா லைஃப்பில் ஜென்ரலாகவே நட்புங்கிறது ஒரு முக்கியமான பங்காக இருந்தால் கூட சினிமா துறையில் வந்து அதோட இதை வந்து நீங்கள் கண்ணு முன்னாடி பார்க்கலாம். என்னென்னா இப்போ பிரேம் வந்து இதை கூப்பிட்டு போய் நீங்கள் படம் பண்ணுங்கன்னு ப்ரொடியூசரை ஜாயின் பண்ணுறாரு. ஒருத்தர் சொல்கிறது இருக்குல்ல, நம்ம அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணும்போதோ படம் பண்ணும்போதோ, இப்போ பக்ஸு தான் பாலாஜி தரணிதரனுக்கு வந்து பக்ஸு போய் ஒரு இடத்துல கதை சொல்கிறான். கதை கேட்டுட்டு அவங்க வந்து இல்லைங்க நாங்கள் பட்ஜெட்டில் சின்னதாக பண்ணலான்னு பாலாஜி தரணிதரனை கூப்பிட்டு போய் இந்த படத்தை பண்ண சொல்லலாம். இப்படி நண்பர்களுக்குள்ளே பண்ணிக்கிறது இருக்குல்ல, அது நம்மளை வழி நடத்துறதுன்னு சொல்லி என்னோட சினிமா துறையிலையும் சரி, என்னோட பர்சனல் லைஃப்லேயும் என்னோட காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ்க்கு மிகப்பெரிய பங்கு இருக்குது. ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸு என்னோடய பர்சனல் லைஃப்லையும் நான் இங்கே நிற்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அது ஒரு பெரிய பட்டியல். என்னோடய அப்பா அம்மாவுக்கு என்னோட மிகப்பெரிய நன்றி. அப்பா இருந்தாருன்னா ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பார். அதே மாதிரி எனக்கு அப்பா அம்மா எல்லாருமே என்னோட அண்ணன் தான். அவர் ஒரு ஒளிப்பதிவாளர். நான் இங்கே நிற்கிறேன் இல்லை நான் இப்படி ஒன்று இருக்கிறேன்னா அது முழுமையாக ஒருத்தர் சொல்லணும்னா அது என்னோட அண்ணன் தான். ஏன்னா அவர் வந்து நான் இப்படி ஒரு தம்பி இருந்தாலும் அவங்கெல்லாம் வந்து சாதாரண ஆட்கள்னால ஹேண்டில் பண்ண முடியாது. அவர் பையனுக்கு கூட பண்ணுவாரா, என்னோட நந்தன் கூட பண்ணுவாரான்னு தெரியாது அந்த மாதிரி. அப்புறம் நான் அந்த படம் ஆரம்பிக்கும் போது எமக்கு தொழிலுமான்னு ரொம்ப ஜாலியான படம். அப்படி நிறைய போய் வரும்போது கடைசியில் வந்து என் செயல் ஆவது யாதொன்றும் இல்லை, இனி தெய்வமே எல்லாம் உன் செயல் என்று உணரப்பட்டேங்கிற ஒரு பட்டினத்தார் மனநிலைக்கு வந்தாலும் நான் வந்துட்டேன் ஓகே. பட் என்னோட மனைவி அவங்க அதில் கோத்ரூ பண்ணுறது இருக்குல்ல, அவங்க வந்து நான் வந்து எங்கள் அம்மா ஒரு பெண்கள் நம்ம கூட இருக்கிறவங்கள பார்க்கும்போது இது இதன் மூலமாக என்னென்னா சினிமாவில் இருக்கிற ஒர்க் பண்ணுற டைரக்டர்ஸ் எல்லாரோடையும் அந்த குடும்பத்தில் இருக்க பெண்கள் இருக்கிறாங்கல்ல, அவங்கள நினச்சி நான் ஒவ்வொரு நாளும் ஆச்சரியப்படுறேன். என்னோட மதர் இன்லா அவங்களும் அப்படி தான். என்னோட ஃபாதர் இன்லா அவரும் டைரக்டர் தான். அவங்க எல்லாரையுமே பார்க்குறேன்ல, அவங்க கோத்ரூ பண்ணுறது அவங்களோட ஸ்ட்ரென்த் இருக்குல்ல. இப்போது நான் இந்த ஃபங்க்ஷனில் கேர்லெஸ்ஸாக இருக்கிறேன், என்னோட மனைவி அவங்க வந்து அதோட பதட்டம் இருக்குல்ல, இது சரியாக நடக்கணும், சரியாக வரணும், நீ பண்ணிட்டியா அது பண்ணிட்டியா என்னடா அது நான் ஸ்கூலில் கூட இப்படி பண்ணதில்லைன்ற மாதிரி இருக்கும். அவங்க எல்லாத்துக்குமே நான் நன்றி சொல்லிக்கிறேன். எங்கள் அம்மா உடம்பு சரியில்லை, வர முடியல, அவங்க வீட்டில் இருப்பாங்க. அவங்க என்னமோ பெரிய ஆஸ்கார் ஃபங்க்ஷன் மாதிரி நினச்சிக்கிறாங்க. அவங்க அப்படி பயங்கரமாக நேற்று பேசினாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, நாளைக்கு அப்புறம் படம் வருது. இது என்னோட பர்சனல் கதை என்ன சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. இது நான் சொல்ல வேண்டியது முதல் மேடைங்கிறதுனால இதெல்லாம் சொல்கிறேன். எல்லாருக்கும் மிக்க நன்றி.
இந்த படம் வந்து உங்களுக்கு ஒரு ஃபேமிலி என்டர்டெய்னராக இருக்கும். கூடிய விரைவில் ஒரு ஆகஸ்ட் 9th அந்த மாதிரிலாம் பிளான் பண்ணுறோம். அது அவங்க முடிவு பண்ணி சொல்லுவாங்க. மற்றபடி என்னை நன்றி சொல்ல சொன்னாங்க. உண்மையிலே என் மனசில் அது மட்டும்தான் இருக்குது. முதல்ல நமக்கு நடக்கிற ஒரு படத்தில் வந்து அது இதுன்னு சிக்கல் வரும்போது நம்ம கோபம் அவன் மேலே இப்படிலாம் இருக்கும். ஆனால் உண்மையிலே இந்த இடத்துல நிற்கும்போது எனக்கு வந்து அந்த கிராட்டிடியூட் தான் இருக்குது. அது எல்லாருக்கு மேலே இருக்குது. இந்த சினிமாவில் வந்து இவ்வளோ நாள் ஒர்க் பண்ணது சொல்ல மறந்துட்டேன். எழில் சார் வந்து நான் இன்னைக்கு சர்ப்ரைஸ். எழில் சார் வந்து பார்த்தோன்னே நான் அசிஸ்டண்ட்டாக சேரணும்னு ட்ரை பண்ணும்போது எங்கள் அண்ணன் என்கிட்ட சொன்னார், டேய் நீ வந்து அசிஸ்டண்ட்டாக போய் சேர்றது அது வந்து தொழில் கற்றுக்கிறது, படம் எடுக்கிறது அதெல்லாம் உன்னோட பர்சனல் இது. பட் நீ ஒரு டைரக்டர்கிட்ட போய் ஒர்க் பண்ணும்போது அவங்களோட கேரக்டர் அவங்களோட அப்ரோச்சு அது ஒன்று அழியாமல் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும். அப்போ நீ சரியான ஆளை தேர்ந்தெடுத்து போகணுன்னு அவர் என்கிட்ட சொன்ன முதல் டைரக்டர் வந்து எழில் சார். ஏன்னா அப்போ அவர் கூட ஒர்க் பண்ணியிருந்தார். அப்புறம் எழில் சார் கூட ஒர்க் பண்ணேன். எழில் சார் கூட நீங்கள் வந்து ஒரு பாலிடிக்ஸ் இருக்காது. செல்லா கூட ஒர்க் பண்ணார். செல்லா எனக்கு அப்புறம் ஒர்க் பண்ணார். எழில் சாரோட ஒர்க் பண்ணும்போது உங்களை அவ்வளோ ப்ளசண்ட்டாக இருக்கும். எழில் சார் கூட அதுதான். அப்புறம் லிங்குசாமி சார் கூட ஒர்க் பண்ணேன். அவருக்கும் நான் மிகப்பெரிய நன்றி சொல்லிக்கிறேன். ஏன்னா அவர் கொடுத்த ஃப்ரீடம், அவரோட அந்த இடத்துல நான் நிறைய கற்றுக்கிட்டேன். அது எல்லாமே நண்பர்கள்கிட்டே நிறைய கற்றுக்கிட்டு இருக்கேன். நான் கற்றுக்கிட்டே இருக்கேன். படம்ன்றது அந்த முதல் எழுதுகிற கவிதை மாதிரி, அன்பே ஆரோக்கியங்கிற மாதிரி. இனி அடுத்தடுத்து நான் சிறப்பாக பண்ணணும்னு நினைக்கிறேன். வந்திருக்கிற பத்திரிகை ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் என்னோட மிகப்பெரிய நன்றியை சொல்லிக்கிறேன். இந்த படம் உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிக்கும். மிக்க நன்றி. நன்றி, வாழ்த்துக்கள் சார். இந்த காலை இத்தனை இயக்குநர்களும் வந்திருக்காங்க. நட்புகளால் சூழ்ந்த உலகு அப்படிங்கிற மாதிரி இருக்கு. அடுத்ததாக நாம் பேச அழைக்கிறோம் சுப்ரீம் கோர்ட் பாஸ்கர் அவர்களை சில வார்த்தைகள் வாழ்த்தி பேச அழைக்கிறோம். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். எமக்கு தொழில் ரொமான்ஸ் சிறப்பான தலைப்பு. இந்த சிறந்த படம் வெற்றியடைய எனது வாழ்த்துக்கள். எனது நண்பர் திருமலை அவர்கள் மிகுந்த சிரமப்பட்டு இந்த திரைப்படத்தை, அதாவது இந்த சிறந்த திரைப்படத்தை எடுத்திருக்கிறார். அவருடன் இணைந்து பணிபுரிந்த அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். ஒரு திரைப்படம் வெளியாவதற்கு பல்வேறு பிரச்சனைகளில் முக்கியமான காரணம் நிதி, ஃபைனான்ஸ் இல்லாததுனால தான் நிறைய படம் வந்து எடுக்க முடியாமல் இருக்கு. அண்ணன் ராஜன் அவர்கள் இருக்கின்றார். ஃபிலிம் ப்ரொடியூசர் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி. நம்ம சாதாரணமாக என்ன நினைப்போம்னா ஒரு கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி ஏதோ ஒரு 100, 500, 1000. பட்டு இந்த கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிங்கிறது பார்த்தீங்கன்னா இந்தியா முழுக்க 1.5 லட்சம் கோடிக்கு மேலே பணம் இருக்குது. ஆனால் இதில் முக்கியமானது வந்து ஒற்றுமை. ஒரு பொறாமை உணர்ச்சி இல்லாமல் ஒற்றுமையாக இணைந்து செயல்பட்டீங்கன்னா நீங்கள் யார்கிட்டையும் நிதி கேட்டு போக வேண்டிய அவசியம் கிடையாது. இதில் என்னன்னா கோஆப்ரேட்டிவ் சொசைட்டியில் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் ரொம்ப குறைவு. ரெண்டாவது என்னன்னா கொலாட்ரல் கிடையாது. எந்த ப்ரொடியூசருமே எந்த சொத்தையும் கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அதே மாதிரி அந்த ஃபிலிம் ப்ரொடியூசர் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டியில் ஒரு உதாரணத்துக்கு 1 லட்சம் ரூபாய் இருக்குதுன்னா உங்களுக்கு வங்கியிலேருந்து 9 லட்சம் ரூபாய் கொடுக்குறாங்க, எந்தவித கொலாட்டலும் இல்லாமல். அது இல்லாமல் சப்சிடி இருக்குது. நீங்கள் ஒரு நல்ல திரைப்படம் கொடுக்குறீங்க, ஒரு அவேர்னஸ் மாதிரி கொடுக்குறீங்க, ஒரு க்ரீனிஷ் கொடுக்குறீங்கன்னா அதுக்கு உங்களுக்கு சப்சிடி கொடுக்குறாங்க அரசாங்கத்தில். பல்வேறு நல்ல சிறப்பு அம்சங்கள் இருக்குது. இதில் ஒரு உயர்மட்ட ஒரு அமைப்பாக ஃபிலிம் ப்ரொடியூசர் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி ஏற்படுத்தி ஒரு தவறு நடக்காமல், ஒரு தில்லுமுள்ளு நடக்காமல் கரெக்டாக இணைஞ்சு நீங்கள் பயணம் பண்ணிங்கன்னா நீங்கள் யார்கிட்டையும் போய் ஃபைனான்ஸ் கேட்க வேண்டிய அவசியமே கிடையாது. ஒரு 15 பேர் 20 பேர் கொண்ட உறுப்பினர் மாதிரி இணையுங்க. இணைச்சி அதை ஒரு டாப் லெவல் கமிட்டியாக வைங்க. பணம் இருக்குது, நீங்களே முடிவு பண்ணுங்க, நீங்களே முதலாளி, நீங்களே கொடுங்க. அரசாங்கத்துடைய உதவிகள் நிறைய இருக்குது அதில். அதை விட்டுட்டு பணம் இல்லை உங்களுக்குள்ள ஒரு போட்டி பொறாமல், இவரை கேட்கறது, கொலாட்டல் கொடுக்கறது, சொத்து இல்லாமல் நடுத்தரில் வந்து நிற்கிறது. பணத்தை எடுத்துகிட்டு நிறைய தயாரிப்பாளர்கள் நடுத்தரில் தான் இருக்காங்க இல்லையா? இன்றைக்கி வங்கிகள் தான் உதவி பண்ணுது. உங்களுடைய சொத்து ஒரு காசு கொடுக்க தேவையில்ல, வங்கிகள் கொடுக்குது. அது இல்லாமல் தள்ளுபடி இருக்குது இதில். இதை வந்து நீங்கள் எல்லாமே மிகச்சிறந்தவங்க, நிறைய விஷயங்கள் தெரிஞ்சவங்க.
நாங்கள் வந்து உச்சநீதிமன்றத்தில் இருக்கோம், ஏதோ ஒரு சில விஷயங்கள் தெரியும். ஆனால் இதில் முக்கியமானது ஒற்றுமை. ஒற்றுமை இருந்ததுன்னா ஒரு சாதாரண லேபர் சொசைட்டிலே பார்த்தீங்கன்னா 1000 கோடி 2000 கோடி ரூபா புழங்குது. இந்த மாதிரி ஒரு அமைப்பு நிறுவுங்க. அனைத்து திறமையானவங்க, உயர்வானவங்க இங்கே இருக்கீங்க. இதை கொஞ்சம் கவனத்தில் எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு சிறப்பாக இதை அமைச்சு செயல்பட்டிங்கன்னா வெற்றி உறுதி மட்டும் கிடையாது, எதிர்காலத்தில் ஒரு 10 ஆண்டுகள் 20 ஆண்டு காலம் கழித்து பார்த்தீங்கன்னா இந்த சொசைட்டிலே நூற்றுக்கணக்கான கோடிகள் இருக்கும். அதை உங்களுக்குள்ளவே ஒரு டர்னில் ஒரு சூழ்நிதி மாதிரி போட்டு நீங்கள் பண்ணலாம். இதுக்கு ஒரு டாப் எக்ஸ்பர்ட் கமிட்டியை வச்சுக்கோங்க. ஒரு படத்தை பாருங்கள், அதுக்கு எவ்வளோ ஃபைன் நீங்களே கொடுங்க, நீங்களே எடுத்துக்கோங்க. இது என்னுடைய ஒரு தாழ்மையான விண்ணப்பம். இதை வந்து கன்சிடர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். நன்றி சார். நிறைவாக 1000 கேள்விகளில் சுயநலம் துறந்து பொதுநலம் பேசும் மாற்றம் தேடிய பேச்சு அழைக்கிறோம் விநியோகஸ்தர் சங்க தலைவர் திரு கே ராஜன் அவர்களை. கொஞ்சம் லேட்டாக வந்தன்றதால ரொம்ப லேட்டாக விட்டுட்டார் தம்பி. எல்லாரும் பேசி முடித்து நன்றி சொல்கிற நிலையில் என்னை விட்டுட்டார். நான் ஒரு சிலருக்கு நன்றி சொல்லி ஆகணும். நான் மொத்தம் ஒரு 20 பேர்கிட்ட சொல்லியிருந்தேன் நான் வந்த உடனே கைத்தட்ட சொல்லி. அதில் 10 பேர் தான் கைத்தட்டினாங்க. இந்த செல்வமணி, சிவா இவங்கெல்லாம் கைத்தட்டலை. சும்மா சொன்னேன். ஏதோ ஒரு அன்பின் காரணமாக என் அன்பு சகோதரர் நீண்ட நாளுக்கு அப்புறம் பார்த்ததால் கைத்தட்டி வரவேற்றாங்க. எல்லாருக்கும் நன்றி. மனதால் வரவேற்ற அத்தனை பேருக்கு நன்றி. எனக்கு தொழில் ரொமான்ஸ். இப்போ எல்லாருமே நம்ம தமிழில் டைட்டில் தான் நல்லதுன்னு நினைக்கிற காலத்தில் நிறைய இங்கிலீஷ் டைட்டிலாக வந்துக்கிட்டே இருக்குது. ஆனால் இந்த படத்தில் சகோதரர்கள் தமிழும் வைத்து இங்கிலீஷும் ஆங்கிலத்தையும் சேர்த்து வச்சுருக்காங்க. எனக்கு தொழில் காதல். காதல் ரொமான்ஸ்னா காதல் எல்லாம். காதலை விட அடுத்தபடியாக ரொமான்ஸ்னா டைரக்டர் சார் காதல் தானே? காதல் தான். ரொமான்ஸும் காதல் தான். எனக்கு தொழில் காதல் இப்போது ஒரு ஸ்டைலாக இருக்குது, நல்லா இருக்குது. எனக்கு தொழில் ரொமான்ஸ் போது சில யங்ஸ்டர்ஸ் இந்த காலேஜில் லவ் பண்ணிட்டு தள்ளின்னு வராங்க இல்லையா தேட்டருக்கு, அவங்கெல்லாம் கொஞ்சம் ரொமான்ஸுக்காக வருவாங்க, நிறைய வருவாங்க. எனக்கு இந்த பார்க்கும்போது நான் ரொம்ப நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. தம்பி திருமலை தான் சொன்னான், ரொம்ப நல்லா இருக்குன்னு. அதனால தான் நம்பி நம்ம பண்ணிட்டேன். இதெல்லாம் இவ்வளோ காலம் கஷ்டப்பட்டால் கூட இதெல்லாம் வெற்றி பெறுவேன். அவன் ஒரு போராளி, சினிமா போராளி. என் சிஷ்யன் சொல்லலாம், நான் ஒரு போராளி. இப்போது எனக்கு அடுத்து என்னோட தம்பி, அதாவது கஷ்டத்தையே இஷ்டப்பட்டு எடுத்துக்குவான். கஷ்டப்படுவான், அது இஷ்டப்பட்டு படுவான். வெற்றி அடைகிற வரைக்கும் போட்டிடுவான். தவறுகளை சுட்டி காட்டுவான், தட்டி கேட்பான். யாருக்கும் ஜால்ரா அடிச்செல்லாம் பழக்கம் கிடையாது. நல்லது நடக்கணும். சினிமா முதலீடு செய்கிற ப்ரொடியூசர் அத்தனை பேரும் நல்லா இருக்கணும், அதுக்காக போராடுவான். சில படங்கள் முடிக்க முடியாமல் இருக்கும்போது அவனுடைய உதவியால் ஃபைனான்சியர்ஸ் பணம் கொடுத்து அந்த படத்தெல்லாம் முடிச்சிருக்காங்க. ஆக அப்படி ஒரு நல்ல மனம் படைத்த அருமை தம்பி திருமலை இன்றைக்கு இந்த படத்தை எடுத்து செய்கிறான் ப்ரொடியூசர்னால் முதல்ல மகிழ்ச்சி. பல பேர் அடைந்தாலும் நான் மிகப்பெரிய மகிழ்ச்சி அடைகிறேன். அவன் வெற்றி பெறுவான். இந்த இயக்குனர் தம்பி பாலாஜி ரொம்ப எளிமையாக இருக்கார். இந்த எளிமையே உங்களை வரவேற்கும், வாழ்த்தும். காதலிக்க நேரமில்லைன்னு ஒரு படம், அற்புதமான படம், காதல் கலந்த காமெடி படம். அப்படி ஒரு படமாக இது அமையணும், அமையும். மக்கள் ஏற்றுக்கொள்வார்கள். தம்பி திருமலை தன்னுடைய ஆதங்கத்தை வெளிப்படுத்தினான், வருத்தத்தை வெளிப்படுத்தினான். இந்த ப்ரொமோஷனுக்கு கூட ஹீரோ வரல, ஹீரோயினி வரல, வரணும். செல்லுமணி சில விஷயங்கள்லாம் சொன்னார். இந்த திட்டம்லாம் நாங்கள் போடுறோம் சார், இதெல்லாம் போடுறோம் சார், படம் எடுக்கும்போது எல்லாம் போடாமல் எடுப்போமா? ஆனால் அதை பிரேக் பண்ணுறவன் ஹீரோ, ஹீரோயினி, மற்ற சிலர் எல்லாத்தையும் பிரேக் பண்ணிடுவாங்க.
டப்பிங் பேசுகிறதுக்கு முன்னால் பணம் வேணும்னா உனக்கு எதாவது அசிங்கமாக இல்லை, உன் மேலே உனக்கு நம்பிக்கை இல்லை, படம் வியாபாரம் ஆகலை, உன்னை வச்சு நாங்கள் படம் எடுக்கிறோம், வட்டிக்கு வாங்குகிறோம், கஷ்டப்படுறோம். இப்போ பாருங்கள் 4 வருஷம் 5 வருஷம் படம் இந்த படம் முடியுன்னா அப்போ என்ன கஷ்டம் இருக்கணும்? பொருளாதார கஷ்டம்தான் இருக்கணும். அதை கடைசியாக மகேந்திரகுமார்ஜி உதவியால் தம்பி திருமலை ஏற்பாடு பண்ணி இந்த படத்தை முடிச்சிருக்கான். அப்போ ஹீரோவா நீ கொண்டாந்த பணத்தை கொடுத்த என் முதல் படம் கதாநாயகன், இந்த படம் எப்படியும் வரணும், இந்தாங்க இந்த பணத்தை வச்சு படம் பண்ணுங்கன்னு சரத்குமார் பண்ணியிருக்கார். அப்படி ஜெய்சங்கர்னு ஒரு ஹீரோ, அவர் எத்தனை ப்ரொடியூசரை வாழ வச்சிருக்கார். ரிலீஸுக்கெல்லாம் அவங்க உதவி பண்ணுவாங்க. பட் ஒரு ப்ரொமோஷனுக்கே வரலன்னா ப்ரொடியூசர்ஸ் அவ்வளோ பெரிய அடிமைகளா? உனக்கு என்ன அவ்வளோ பிஸி ஆகிட்டேன்? எல்லாருக்கும் சொல்கிறேன், தலைக்கணம் மட்டும் இருக்கக்கூடாது. தலைக்கணம் கொஞ்ச நாள் நிமிரும், உன்னை தாழ்த்தி விடும். தலை கவனிச்சுன்னா தலை தாழ்ந்து விடும். ஆகவே தலைகணம் இருக்கக்கூடாது. யாராக இருந்தாலும் வளர்ச்சியும் போது நெற்பயிரை உதாரணம் சொல்லுவாங்க. நெற்பயிர் கதிர் விடுறதுக்கு முன்னால நெல் நிமிர்ந்து நிற்குமா, கதிர் விடுகிற போது அந்த நெற்பயிர் தலை தாழ்ந்து இருக்குமா. அது அறிவின் முதிர்ச்சி. அது போல வளர புகழ் வளர வளர அமைதியும் தன்னடக்கம் இருந்தால் நீ மேலும் உயர்வாய். அடுத்தவங்க வைத்தறித்தலுக்கு சாபத்துக்கு மட்டும் ஆளாகாதீங்க யாராக இருந்தாலும். ஆனால் நான் இவ்வளோ சொன்னாலும் என் தயாரிப்பாளர் மேலே தான் நான் குறைப்பட்டுக்குவேன். வேறு எவனை பற்றியும் நான் குறைப்பட மாட்டேன். போட்டி போட்டுக்கிட்டு இந்த படம் வெற்றி பெற்றா முதல்ல அந்த ஹீரோ கிட்ட போய் நிற்க போகிறது யாரு? இப்போ எழில் மரங்கொத்தி பறவைன்னு ஒரு படம் எடுத்தார், டைரக்ட் பண்ணார், சூப்பர் ஹிட் படம். ஒரு சிவகார்த்திகேயன் ஒரு ஹீரோ உருவானார். இப்போ எழில்கிட்ட எவ்வளோ பேர் வராங்க. அவர் படம் பண்ணிக்கிட்டு இருக்கார், ஒரு அமைதியான அற்புதமான இயக்குனர். ஆனால் இன்றைக்கி சிவகார்த்திகேயன் பெரிய லெவல், நல்லா இருக்கட்டும், நல்லா இருக்கு, தப்பே சொல்லலை. பட் உன்னை தூக்கி விட்டவர்களை ஒரு டைரக்டர் இல்லைன்னா ஹீரோ இல்லை சார், ஹீரோயின் இல்லை சார். டைரக்டர் அத்தனையும் தன் மூளையில் வச்சுக்கிட்டு எந்த அளவு சிரிக்கணும், எந்த அளவு கோவப்படணும் என்பதெல்லாம் அவர் சொல்கிறத தான் அந்த ஹீரோ செய்யணும். அளவுக்கு மீறி டைரக்டர் மாரி பண்ண முடியாது. அப்போது ஒரு ஹீரோயினை உருவாக்குவது டைரக்டர். அந்த டைரக்டருக்கு மரியாதை இல்லைன்னா நீ என்ன வாழ போகிற? அது மட்டும் இல்லை, என் ப்ரொடியூசர் மேலேனா ஒரு ஹீரோயினை ஹிந்தியில் தேடி கொண்டாந்து போடுறாங்க சார், தமிழில் கிடைக்கலன்னு. அந்த ஹீரோயினி கால் ஷீட்டு கொடுக்குறதே கஷ்டம். கொடுத்தா பாம்பேயிலேருந்து வரணும். பாம்பேயில் ஃப்ளைட்டை வீட்டிலேருந்து ஏரோட்ரம் வர வரைக்கும் அந்த பவுன்சர் அங்கே 4 பவுன்சர் இந்தியில் பாம்பேயில் வீட்டிலேருந்து அவங்க ஏர்போர்ட் வர்ற வரைக்கும் 4 பவுன்சர். ஏர்போர்ட் ஏறின உடனே சென்னையில் 4 பவுன்சர் கொண்டாந்து விடணும். இன்னும் அவ்வளோ பெரிய தீவிரவாதியா நீ? ஹீரோக்கள் இத்தனை ஹீரோக்களும் பவுன்சர்ஸ் வச்சுக்கிறாங்க. சில டைரக்டர்கள் அவங்களுக்கு பவுன்சர்ஸ் அவ்வளோ கேடு கட்டோன்னா பயங்கரவாதியா? உன்னை கொலை பண்ணுறதுக்கு ஆளுங்க சுற்றிக்கிட்டா இருக்கு. எதுக்கு பவுன்சர்ஸை குறை சொல்ல, பவுன்சர்ஸுக்கு வேஷம் கொடுங்க, வேலை கொடுங்க, அந்த தம்பிகள் நல்லா இருக்கட்டும். ஆனால் கேரவான்லேருந்து ஹீரோ போவாராம், 6 பவுன்சர் கூடவே போவாங்களாம். ஷூட்டிங் ஒரு 100 மீட்டரில் நடக்கும். அந்த 100 மீட்டர் வரைக்கும் ஹீரோ விட்டுட்டு அங்கேயே உட்காந்துட்ருக்கணும். பிறகு அந்த பவுன்சர் ஹீரோ ஷாட்டு முடிஞ்சு கேரவன் வருவார். அந்த பவுன்சர்ஸ் வந்து கேரவனில் உட்கார வைக்கணும். என்னங்கடா இது அக்கிரமமாக இருக்குது. அவ்வளோ பெரிய தீவிரவாதிகளாக நீங்கள் உங்களை சொல்கிறதுக்கு ஆள் தேடிக்கிட்டு இருக்காங்க. ஆக ரொம்ப வேதனையான விஷயம். இதை செய்வது யார்? நம்மளோட ப்ரொடியூசர். நான் அவங்கள குறை சொல்ல மாட்டேன், எனக்கு வேணாம் அந்த ஹீரோ வேணாம் என்று சொல்ல தைரியம் இல்லையே. அவங்களால எத்தனை கோடி சம்பாதிக்க போகிறீங்க? படுற வேதனை அவ்வளோ பெரிய வேதனை. ஆகவே சில கஷ்டங்கள் ப்ரொடியூசர்ஸுக்கு பலர்
செயற்கையாக கொடுக்குறாங்க. இதற்கு தயாரிப்பாளர் சங்கம்தான் ஒரு முடிவை எடுக்கணும். திருமலை இங்கே கத்தி பிரயோஜனம் கிடையாது. தயாரிப்பாளர் சங்கம் ஒற்றுமையாக இருக்கணும். ஆந்திரா பிரமாதமாக இருக்குது. ஆந்திரா ப்ரொடியூசர் கவுன்சிலை மீறி யாரால் ஒன்றும் பண்ண முடியாது. கேரளா பவர்ஃபுல் ப்ரொடியூசர் கவுன்சில் சொல்கிறதா நடக்கும். கர்நாடகாவும் அப்படி தான். நான் ஒரே ஒரு உதாரணம் சொல்லி முடிக்கிறேன். ஆந்திராவில் ஒரு வில்லனுக்கும் ஒரு ஹீரோயினுக்கும் ரெட்டு போட்டாங்க. ஒரு ப்ரொடியூசருக்கு டேட்டு கொடுத்து அந்த படத்தில் ஆக்ட் பண்ணாமல் அவரை விட்டுட்டு இன்னொரு படம் பெரிய ப்ரொடியூசர் டைரக்டர் படத்துக்கு போயிட்டாங்க. அந்த ப்ரொடியூசர் கம்ப்ளைண்ட் பண்ணார், என் படத்துக்கு தேதி கொடுத்துட்டு அந்த வில்லனும் ஹீரோயினே வரலன்னு. ப்ரொடியூசர் கவுன்சில் அவங்கள ரெட்டு போட்டுச்சு ஆந்திராவில். ஒரு மாதம் படம் நடிக்கலை, யாருமே கூப்பிடல. பிறகு 5 ரூபா 5 லட்சம் ஃபைன் பண்ணி அந்த வில்லனும் ஹீரோயினும் பணம் கட்டின பிறகு ரிலீஸ் பண்ணாங்க, நடிக்க ஆரம்பித்தாங்க. யாரும் இல்லை, பிரகாஷ் ராஜ் என்கிற வில்லன், சிம்ரன் என்கிற ஹீரோயின். அப்போது அந்த பவர் எங்கே போச்சு உங்களுக்கு? நம்முடைய வேலை செய்பவர்கள் அவங்கக்கிட்ட நம்ம அடிமையாக இருக்க முடியாது. அந்த கட்ஸ் நம்ம ப்ரொடியூசருக்கு வேணும். அந்த கட்ஸை கொடுக்க வேண்டியது ப்ரொடியூசர் கவுன்சில். இப்போ செல்லுமணி சொன்ன மாதிரி சரியாக வரலையா, பெப்சி கிட்ட சொல்லி ஒத்துழைமை கொண்டு வாங்க. ஒரு ஹீரோ போடாத, கிட்ட போகாத, எந்த ப்ரொடியூசரும் போகாத. 3 மாதம் முகம் வளர்ச்சி ஆகட்டும், மேக்கப் போடாமல் இருக்கட்டும், அப்புறம் அழ போகிறாங்க பாரு, வந்து வேஷம் கேட்பாங்க. ஆக எந்த முறையில் தனிப்பட்ட முறையில் நான் யாரும் சொல்லலை. என் ப்ரொடியூசரை வேதனைப்படுத்திய எந்த ஹீரோ ஆனாலும் அவரை நான் வன்மையாக கண்டிக்கிறேன். இந்த எனக்கு தொழில் ரொமான்ஸ் மிகப்பெரிய வெற்றி பெறும். மிகச்சிறந்த நகைச்சுவை காதல் கதை. அந்த படத்தை மக்கள், தமிழக மக்கள் மட்டுமல்ல, சினிமா பார்க்கிற அத்தனை பேரும் ஏற்பார்கள். அதன் மூலமாக ஒரு கதாநாயகன் மிகப்பெரிய வெற்றி பெறுவார். ஹீரோ ஓடுறாங்க. இப்போ அந்த ஹீரோ ப்ரொமோஷனுக்கு வந்திருந்தா இந்த டிவி, நம்ம கேமராக்கள் எல்லாமே அவங்கக்கிட்ட தான் இருந்திருக்கும். எங்கேயும் ப்ரொமோஷன் அவங்களுக்கு தான். ப்ரொடியூசர் யாருன்னா எடுப்பாங்க, டைரக்டர் யாருன்னா ஃபோட்டோ எடுப்பாங்க, கிட்டச்சாக மாட்டாங்க. ஒரு ப்ரொடியூசர் போய், சார் டைம் ஆச்சு வாங்க வாங்க ஹீரோவை கூப்பிட்டா, ஒரு கேமரா, சார் கொஞ்சம் தள்ளி நில்லுங்க, ப்ரொடியூசரை தள்ளி நில்லுங்கன்ட்டு கேமரா ஹீரோ எடுக்கிறான், ஹீரோயினை எடுக்கிறான். அப்போ இங்கேயும் பவர் யாருக்கு? உங்களுக்கு தான். உங்களுக்கு தான் ப்ரொமோஷன். நன்றி மறக்காதீர்கள். என் நன்றி கொன்றார்க்கும் உய்யுண்டாம் உய்வில்லை, செய் நன்றி கொன்ற மகருக்கு என்று வள்ளுவன் சொன்னான். இன்றைக்கி நல்லா இருக்கலாம். ஒரு வாழை மரம், ஒரு தேக்கு மரம், ரெண்டுத்துக்கும் ஒரு வாதம் வந்தது. வாழை மரம், தேக்கு மரம் வாழை மரத்தை கிண்டல் பண்ணி, நீ ரொம்ப ஷார்ட்டாக இருக்க, நீ விலை கம்மி, நான் தான் உயரமாக வளர்கிறேன், என்னுடைய மதிப்பு அதிகம், நான் பணக்காரன் வீட்டிலெல்லாம் வீடுகளில் நிறைச்சி அழகுபடுத்துகிறேன் அப்படின்னுச்சு. வாழை மரம் சொல்லிச்சு, நீ வெட்டின பிறகு தான் நீ அழகு. உன்னை அறுத்து மரம் வளர்ந்த பிறகு தேக்கு மரத்தை அறுத்து பீரோ செய்கிறானோ என்ன பண்ணுறானோ, பொருள் அழகிய பொருள். ஆனால் வாழை மரம் வாழுகிற காலத்திலேயே, வளருகிற காலத்திலேயே வாழை காயாக, வாழைப்பழமாக, வாழை இலையாக, தண்டாக, நாராக, அத்தனை பொருளையும் வாழுகிற காலத்திலேயே மக்களுக்கு கொடுப்பது அதுதான் சிறந்தது. அது மட்டுமல்ல, அது காலம் முடியும் போது 4 வாழை கன்றுகளை விட்டு விட்டு செல்லும். இந்த மக்களுக்காக 4 வாழை கன்றுகளை விட்டு விட்டு அது அழியும். அதை கல்யாண வீட்டில் மாட்டி வைப்பாங்க, கல்யாண வீடு அலங்கரிக்க. அப்படி வாழுகிற காலத்தில் அடுத்தவர்களுக்கு உதவியாக இருக்க வேண்டும். நீ வளர்ந்து பட்டு யாருக்கும் உபயோகமாக இருந்து புரோஜனம் இல்லை, மனிதனே கிடையாது. ஆகவே இந்த எனக்கு தொழில் ரொமான்ஸ் மிகப்பெரிய வெற்றி பெற வாழ்த்துகிறேன். நன்றி, வணக்கம். சில பேர் சொல்லாமல் விட்டுட்டேன். நான் நன்றி சொல்லும்போது முக்கியமாக என்னென்னா, நான்
ராஜன் ஐயா அவர்களுக்கு நன்றி, வாழ்த்துக்களுக்கு நன்றி. அப்புறம் வந்து முக்கியமாக நான் வந்து இந்த படத்தில் நடித்த நடிகர்கள் பற்றி நான் சொல்லாமே விட்டுட்டேன், அவர் பதட்டத்தில் பேசினதுனால. அழகம்பெருமாள் சார்லாம் வந்து என்னென்னா, அவர் ஒரு டைரக்டரு, அதுக்கப்புறம் ஆக்டர் ஆனதுனால அவர் ஒரு டைரக்டரை அப்ரோச் பண்ணுற விதமே இல்லை, அவ்வளோ ஸ்வீட்டாக இருக்கும். அவர் கூட ஒர்க் பண்ணது படவா கோபி, விஜய் வரதராஜ், முக்கியமாக வந்து என்னோடய ஹீரோயின் அசோக் செல்வன், அவந்திகா மிஸ்ரா. அசோக் செல்வன் வந்து இப்போ அவங்களுக்கு சில இஷ்யூ இருக்குது, ப்ரமோஷனுக்கு வந்திருக்கிறது, அது பேச வேண்டிய விஷயந்தான். ஆனால் அவர் வந்து ஒரு ஆக்டராக ஒரு டைரக்டர்கிட்ட அவர் ஒர்க் பண்ண விதமும் எனக்கும் அவருக்கும் இருந்த உறவும் இருக்குல்ல, அது ரொம்ப ஒரு இனிமையான ஒரு அனுபவமாக இருந்தது. அவர் ஒரு தம்பி மாதிரி தான் அவர். இது வந்து நான் அவர் படம் பண்ணணும் அந்த மாதிரிலாம் இல்லை, அவருக்கே தெரியும். ரொம்ப வந்து அந்த கேரக்டரை புரிஞ்சுக்கிட்ட விதமும் அதில் நடித்த விதமும், அது டைரக்டர் ஹீரோவாக வந்து அவ்வளோ ஒரு இனிமையான ஒரு அனுபவமாக இருந்தது. அது ஹீரோயின் அவங்களுக்கும் நான் நன்றி சொல்லிக்கிறேன். அப்புறம் வந்து ஊர்வசி அம்மா ஒரு கேரக்டர் பண்ணாங்க, இதில் அம்மா கேரக்டர் பண்ணியிருக்கிறாங்க. நம்ம அந்த எக்ஸ்பீரியன்ஸான அவங்க அந்த ஆர்டிஸ்ட் கூட நம்ம ஒர்க் பண்ணும்போது இருக்கிற நமக்கு லேர்ன் பண்ணிக்கிறதும் அந்த எக்ஸ்பீரியன்ஸே, அந்த ஹியூமர் சென்ஸ் வந்து நம்மளை அவ்வளோ எனர்ஜைஸ் பண்ணும். பாலாஜி கூட ஒர்க் பண்ணும்போது இப்படி தான், பாலாஜி தான் கூட ஒரு சீன் ஒர்க் பண்ணேன், அவர் அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக, அந்த சீன் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக வந்திருக்கு. அதனால் என்னோட படத்தில் நடித்த அனைத்து நடிகைகள் அவங்க எல்லாருக்குமே என்னோட நன்றியை சொல்லிக்கிறேன். அப்புறம் முக்கியமாக இன்னொருத்தருக்கு நான் சொல்ல நினச்சேன், என்னென்னா இந்த படத்தில் வந்து நிறைய பிரச்சனைகள் சிக்கல்கள் இருக்கும்போது முக்கியமாக சினிமா துறையில் பெரிய கவனம் இல்லாத ஒருத்தவங்க யாருன்னு கேட்டிங்கன்னா அந்த மேனேஜர்ஸ். இந்த படத்தில் வந்து கணேசன் ஒரு மேனேஜர் ஒர்க் பண்ணார். அவரை பார்க்கும்போது ஏதோ சினிமாவுக்கே நேர்ந்து விட்ட மாதிரி இருப்பார். அவர் அவ்வளோ வேலை பார்ப்பார். கணேசன் சார் இருக்காரா? கணேசன் சார், அவரோட டீம், சுகந்தன், கமலகுமார், இவங்க எல்லாருமே வந்து என்னென்னா, இப்போது டைரக்டருக்கு சில தேவைகள் இருக்கும், ப்ரொடியூசருக்கு சில தேவைகள் இருக்கும், அதை ரெண்டையும் அவர் பேலன்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு போகிற விதமும், அவர்கிட்ட ஒரு விஷயத்தை சொல்லிட்டா அவர் அதை பண்ணிடுவாருங்கிற ஒரு நம்பிக்கை. இன்னொன்று, ஒரு படம் நம்ம அசிஸ்டண்டாக டைரக்டராக இருக்கும்போது நம்ம நிறையா மேனேஜர்ஸ் கூட சண்டை கூட போடுவோம், ஏன்னா அவங்களோட வேலையோட முக்கியத்துவம் நமக்கு அவ்வளோ தெரியல. டைரக்டர் ஆகும்போது தான் தெரியுது, அவங்க தான் ஒரு முதுகெலும்பு மாதிரி அதை எல்லாத்தையுமே நிகழ்த்துறாங்க. கணேசன் சாரா, இவர் வந்து ஏன் இப்படி வேலை பார்க்குறாருன்னு எனக்கே தோணும். ஏன் இப்படி வேலை அவர் கடைசி சில நாட்களில் வந்து ஷூட்டிங்கே அவரால் தான் நடக்கும். போய் வாக்கு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அதுக்கு அவர் வாங்கி கட்டிக்கிட்டு அப்படி ஒன்று போகும்ல. அதே மாதிரி நம்ம ஒரு விஷயத்த சொன்னோன்னா அதை அவர் போய் ப்ரொடியூசர்கிட்ட கன்வே பண்ணுற விதமும், ப்ரொடியூசர் சில விஷயங்கள் கோபமாக சொன்னால் அதை எங்கிட்ட அவர் கன்வே பண்ணுற விதமும் எதுவுமே பிரச்சனை இல்லாத மாதிரியே இருக்கும். அவருக்கு அதில் என்ன இதுன்னு நான் புரிஞ்சுக்கல, அந்த வேலையோட அந்த ஜாப் நேச்சர் எனக்கு புரியல. அது இல்லாமல் நம்ம அசிஸ்டன்ட் டைரக்டராக இருக்கும்போது நம்ம நான் சண்டைலாம் போட்டிருக்கேன். இந்த சசின்னு ஒருத்தர் மேனேஜர் என் படத்தில் ஆரம்பத்தில் உட்காந்து, அவர் சம்பத் சார்னு ஒருத்தர், அவர் கூட நம்ம என்னங்க சொன்னால் வராதா அப்படி இப்படி நான் கேட்குற கேள்வியை 10 பேர் போய் கேட்பாங்க, அவங்க 10 பேருக்கும் பதில் சொல்லணும். அந்த மாதிரி அவங்களுக்கு என்னென்னா அதற்கான ரெகக்னிஷனும் இருக்கான்றது எனக்கு தெரியல. மற்றது எல்லாமே நம்ம கவனம் வந்துடும், தயாரிப்பாளர், ஹீரோ, அது இதுன்னு விருதுகளோ மற்ற விஷயங்கள் எல்லாமே அவங்க தான் எல்லாத்தையும் கோஆர்டினேட் பண்ணுறாங்க, அந்த படத்தை கோஆர்டினேட் பண்ணுறாங்க. ஒரு இடத்துல இருந்து இன்னொரு நம்ம ஒரு டைரக்டரை கூட்டு போய் ப்ரொடக்ஷனில் விடுறதும், ப்ரொடியூசர்கிட்ட சொல்கிறதும், இந்த படம் வரணும், நல்லா வரணுன்ற அந்த வேலையில் பார்க்குற அவங்க எல்லாருக்குமே என்னோட மிகப்பெரிய நன்றியை சொல்லிக்கிறேன். முக்கியமாக கணேசன் சாருக்கு நான் மிகப்பெரிய நன்றியை சொல்லிக்கிறேன். நான் படத்தில் ஒர்க் பண்ண நிறைய டெக்னீஷியன், இந்த ராஜசேகர் இருக்கார், சவுண்ட் எஃபெக்ட்ஸ், இந்த தரணி சார் இருக்கார். தரணி சார்லாம் அவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ்டான ஒரு சவுண்ட் இன்ஜினியர். அவரெல்லாம் வந்து படம் பார்த்துட்டு எனக்கு ஃபோன் பண்ணி அதில் இருக்க நுணுக்கங்கள், நீங்கள் அடுத்து பண்ணும்போது என்ன பண்ணணும் அப்படின்னு ஒரு கிளாஸ் எடுக்கிறார், மாஸ்டர் கிளாஸ் மாதிரி இருந்தது. அந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. காஸ்டியூம் டிசைனர் பிரவீன், நான் நிறைய பேர் விட்டுட்டேன்னு நினைக்கிறேன், எதுவும் தப்பாக நினச்சிக்காதீங்க. கூட ஒர்க் பண்ண எல்லாருக்குமே மிக்க நன்றி, நடிகர்களுக்கு மிகப்பெரிய நன்றி. ஏன்னா நம்ம ஒரு விஷயத்தை யோசிக்கிற விஷயத்தை ஸ்க்ரீனில் கொண்டு வந்து அது மக்கள்கிட்ட கம்யூனிகேட் பண்ணுறது அவங்க தான். அது இந்த மாதிரி இது ஒரு சிம்பிளான ஒரு ரொமான்டிக் காமெடிங்கும் போது அதை சரியாகவே பண்ணியிருக்கிறாங்க. அது எல்லாருக்கும் நன்றி சொல்லிக்கிறேன். நன்றி.